Very good morning, ladies and gentlemen. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன். ஸோ நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் பண்ணேன். பட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. யாரோட பேச்சுக்காக, யாரோட மாஸ்டர் கிளாஸ்க்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து நம்மளோட இந்த ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொது நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். அப்போ வந்து அப்போ என்னோட ஸ்டூடெண்ட், எனக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, இன்னைக்கு முழுமையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த இன்டர்வியூக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு ஆஸ்பைரிங் ரைட்டராக, ஆஸ்பைரிங் டிரெக்டராக நான் நிறைய விஷயங்கள் சார் கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ட் நான் ரொம்ப நம்புகிறேன் உங்களுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக நான் கன்சிடர் பண்ணுறேன் சார். உங்களோட ஒரு லெஜெண்டோட நான் வந்து உரையாடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்டர்வியூராக, நான் வந்து ஒரு மாடரேட்டராக எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டேவாக நான் கன்சிடர் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் சார். தேங்க்ஸ் அலாட். ஐ கம் டு த யூனிவர்சிட்டி நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா நான் படித்த போது மை யூனிவர்சிட்டி வாஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஸோ ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் மெனி டைம்ஸ் ஹியர். So it's a nice nostalgic feeling coming back to this place on a different purpose after so many years. சார், எத்தனை முறை உங்களை பாராட்டினாலும், உங்களுடைய படைப்புகளை பற்றி பேசினாலும் அது வந்து தகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒன் மோர் டைம், ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை மென்ஷன் பண்ணாலும் இன்னொரு முறை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 40+ இயர்ஸில் 600+ ஃபிலிம்ஸ் அண்ட் 17 லாங்குவேஜஸ். இவர் மூலமா எனக்கு இந்த மொழிகள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கா அப்படின்னு தெரிய வந்தது. அண்ட் அதிகமாக தேசிய விருதுகள் பெற்ற ஒரு கலைஞர். அது தாண்டி அதிகமான மொழிகளில் படங்கள் வந்து நமக்காக வந்து எடிட் பண்ண ஒரு எடிட்டர் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிய முன்னாள் மாணவர். ஸோ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்னைக்கு ஒரு லெஜெண்டாக மாறி இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ வெல்கம் சார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஏவிஎம்ஸ் மாஸ்டர் கிளாஸ். நிறைய கேள்விகள் இருக்கு, பட் உடனடியாக உங்களுடைய இந்த ஜேர்னியில் நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் வந்து 80s ஆடியன்ஸை பார்த்துருக்கீங்க, 90s ஆடியன்ஸ் பார்த்துருக்கீங்க, 2K, இப்போ ஜென்சி, ஜென் ஆல்ஃபா எல்லாருமே, என் குழந்தை கூட உங்கள் படங்களை வந்து பார்த்துருக்கான். ஸோ எவ்வளோ ஈரா ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் பார்த்த மாறாத ஒரு விஷயம், மாறின ஒரு விஷயம்னா என்ன சார்? மாறாத விஷயம்னு சொன்னால் அது வந்து ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்தால் படம் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா படங்க எங்கே ஸ்டோரி நல்லா இருக்கு, ஸ்டோரி கிரிப்பிங்காக இருக்கு, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது இது மாறி இருக்கும். வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் மாறி இருக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எல்லாருமே மாறி இருக்கும். ட்ரெஸ்ஸிங், பிஹேவிங் எல்லாமே மாறி இருக்கு. அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கும் மாறி இருக்கு. இருந்தாலும் கோர் கண்டென்ட் என்னன்னா, the way you tell a story, and if it is a story which needs to be told, which story which interests the audience, கரெக்டாக சொல்ல முடிஞ்சா இன்னைக்கும் அதே மாதிரி வர வைக்கிறாங்கன்னு தோணுது. ஆடியன்ஸ் பார்க்குற முறை ஏதாவது மாறி இருக்கா சார் முன்னாடியை விட? ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, யுவர் எக்ஸ்போஷர் என்னன்னா, எனக்கு 80ஸ்ல என்ன எக்ஸ்போஷர் இருந்ததோ வித் சினிமா, வித் அதர் மீடியா எல்லாம் என்ன இருந்ததோ இன்னைக்கு இருக்கிறது ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை நானே அண்டர்கோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது இருந்தது, அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தது, ஸோ அப்புறம் மொபைல் வந்தது, விச் இஸ் அ பிக் ரெவல்யூஷன். ஸோ இந்த இதில் த ஹோல் வே ஆஃப் லுக்கிங் அட் சினிமா is much, it's really changed னு தோணுது. ஸோ அப்போ இந்த சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னா, யூ tend to understand things faster. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-year-old பையன்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னால் அவன் ஆல்ரெடி கூகுள் பண்ணி சொல்லிடுறான். ஸோ ஹீஸ் லைக், ஸோ அந்த லெவல் ஆஃப் தாட் ஹேஸ் டு பி புட் இன் டு ஃபிலிம் மேக்கிங் ஆல்சோ அப்படின்றது தான் we are trying to see. Okay. What is cinema? Cinema is about engaging the audience with an emotional experience. In the emotional experience, எவ்வளோ எளிமையாக, எவ்வளோ ஷார்ட்டாக, எவ்வளோ கிளியராக சொல்ல முடியும்ன்றது தான். ஸோ இந்த டைம் பாஸ் ஆக how people are used to the environment.
அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சொல்ல முடிஞ்சா இட் இஸ் ஈஸி ஃபார் the present day audience. You cannot make the film same way as you made 40 years back and expect it to. The core content can be the same. ஓகே. What you want to tell may be same. The story you want to repeat is, but the way you tell it, obviously there is a lot of change. That can be only known by how you interact with your fellow people. No? Right. So that's how we learn also. ஓகே. ஸோ ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் Yeah. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியது. Definitely. ஓகே. ஸோ பிகாஸ் ஆல்சோ நிறைய மீடியா பார்க்கறதுனால ஸோ ஒரு மாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் நிறையவே குறைஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ ரீல்ஸ்ன்றது ஸோ பீப்புள் ஹவ் பிகம் யூஸ் டு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எடுத்துட்டு போய் 2 hour படம் பார்க்க வைக்கணும்னா எவ்வளோ கிளவரா அதை டீல் பண்ணணும்ன்றது. ஸோ யூ கான்ட் போர் தெம் ஃபார் 1 second. ஏன்னா மோஸ்ட்லி தேர் த்ரைவிங் ஆன் சேயிங் 1 minute பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேற வேலை பார்த்துட்டு நடுவில் ஒரு 1 minute பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு லாட் ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர். ஸோ அவங்கள மேக்கிங் தெம் சிட் அட் இன் அ தியேட்டர் க்ளோஸ் ரூம் அண்ட் யூ மேக்கிங் தெம் வாட்ச் இருக்கும்போது யூ ஹேவ் டு பி ரியலி tuned into their mental situation. So illana enna they can easily get distracted. Right. Okay, great. Sir, நான் வந்து ஒரு 2 படத்துல ஒரு எடிட்டிங் ப்ராசஸ்ல நான் ஒர்க் பண்ணேன் சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒவ்வொரு படத்தோடைய எடிட்டிங் ப்ராசஸும் ஒரு 6 months இருக்கும்போது ஒவ்வொரு டெசிமல் ஆஃப் கரெக்ஷன்லயும் அது வேற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியத்தை எனக்கு ஒரு நாளும் கொடுத்துருக்கு சார். நீங்க வந்து n number ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த எடிட்டிங்ல ஒரு டெசிமல் கரெக்ஷன் ஒன்று ஆச்சரியம்லாம் நீங்க பண்றது உண்டா இல்ல யூஆர் யூஸ் டு இட்டா? ஜென்ரலா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஃபிலிம் இஸ் மேட்ன்றது வந்து ஷூட்டிங் ஆன உடனே ஃபிலிம் இஸ் மேட். எங்க லாங்குவேஜ்ல ஃபிலிம் is starting to be made only in the editing table. அங்கதான் ஸ்டார்டே ஆகும் அந்த ப்ராசஸே. ஏன்னா நிறைய விஷயம் இருக்கும் உள்ள. இப்போ ஐடியல் ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஐடியல் கண்டிஷன். அந்த ஐடியல் கண்டிஷனை எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட்னு நாங்க என்னன்னா we try to work from the start on the script with the director. அப்ப என்ன ஆகும்னா ஒண்ணு அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்றது கிளியரா புரியும். இன்னொன்னு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எப்படி பேசிங் பண்ண முடியும், இந்த படத்தை எப்படி அதோட ஃப்ளோ எடுத்துன்னு வர முடியும்ன்றது. இப்போ பெர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் அவர் வாங்கணும். இதுல இதுதான் ஐடியல். ஸோ இதெல்லாம் நடந்து ஒரு ஷூட்டிங் போறாங்க. பட் ஷூட்டிங் போன போறோம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா ஆக்டர் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கலாம். மெயின் ஆக்டர் நல்லா பண்றாரு, சைடு ஆக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா வெதர் அன்னைக்கு ஒத்துழைக்கல, அதனால சர்டன் திங்ஸ் சரியா ஷூட் பண்ண முடியாம இருக்கலாம். ப்ரொடக்ஷன் ஹேசல்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி 100 எனிதிங் கேன் ஹேப்பன். இதெல்லாம் தாண்டி அந்த மெட்டீரியல் வருது. இந்த மெட்டீரியல் வரும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த படம் இப்படி இருக்கணும். ஸோ அங்கேருந்து எடிட்டர் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மேக்கிங் தட். ஸோ எப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுது. அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இல்லை பர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை காமிக்காம இருக்கணும். அதை காமிச்சா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க ஜனம். ஸோ அதை எப்படி கவர் பண்ணணும் எடிட்டிங்ல the facility and beauty is that because of the coverage you can camouflage bad performances, bad shots. You can have more attention on other things. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பண்ணும்போது 2 லெவலில் எடிட்டிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து we call it மைக்ரோ லெவல் அண்ட் மேக்ரோ லெவல். ஓகே. ஸோ அன்னைக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபுட்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த சீன் ஒண்டி தான் ஒரு படம். ஜென்ரலா எல்லாருக்கும் தெரியும், ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் இஸ் டிவைடட் இன்டு n number ஆஃப் சீன்ஸ். ஒரு 70 சீன் 80 சீன் ஒரு இடத்துல நடக்கிறது ஒரு சீன். ஸோ இப்படி டிவைட் பண்ணுவோம். ஒரு சீனை பல ஷார்ட்ஸா டிவைட் பண்ணுவோம். உங்க ஃபேஸ் செப்பரேட், என் ஃபேஸ் செப்பரேட், கிரவுட் செப்பரேட். ஸோ இப்படி கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கவரேஜை ஷூட்டிங் நடக்க நடக்க நம்மளுக்கு வந்துடும். ஸோ அட் ஃபர்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவோம்னா அந்த சீன்ல என்ன வேணுமோ அதை எடிட் பண்ணிடும். ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் நம்ம நினைச்சிருக்கோம் இந்த சீன்ல இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் வேணும். ஸோ இதை வந்து எடிட் பண்ணி வச்சிடும்.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த எடிட் பண்ணது பல சீன், ஏன்னா கண்டினியூஸா ஆர்டர்ல படம் ஷூட்டிங்கே பண்ண முடியாது. இந்த லொகேஷன் போனா இந்த லொகேஷன்ல 8 சீன் இருந்ததுன்னா அந்த 8 சீனும் ஷூட் பண்ணிடுவாங்க. இட் மே கம் அட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் தி ஃபிலிம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணும்போது ஒரு ஸ்டோரியை அசெம்பிள் பண்ணி பார்க்க நடக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல யூ ரியலைஸ், அப்பதான் அந்த மேக்ரோ எடிட்டிங் சொல்லுவோம், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எடிட்டிங் நடக்கும். எப்போ யூ ரியலைஸ் தட் லாட் ஆஃப் திங்ஸ் செப்பரேட்டா பார்க்கும்போது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ரீல் மாதிரி இந்த பிட்டு மாத்திரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் இதுவும் இந்த மாதிரி ஒரு 5 ஒட்டி பார்த்தா ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்னு தோணும். ஏன்னா என்ன பாக்குறோம் நம்மனா, இது வந்து எடிட்டிங்ல பெர்ஃபார்மன்சஸ் இதெல்லாம் தாண்டின அப்புறம் விஷயம் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்ல ஏல இருந்து பிக்கு போகும்போது சடனா ஏதோ ஏ அப்புறம் பி அப்புறம் சி இன்னும் எழுதிருப்போம். எழுதும்போது நல்லா இருந்திருக்கும் ஸ்கிரிப்ட். பட் பார்க்கும்போது சடனா தோணும், என்னடா இது கதை முன்னாடி போகாத மாதிரி இருக்கு, ரொம்ப நேரம் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். மேபி ஏக்கு அப்புறம் டி வந்து அதுக்கப்புறம் பி சி. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ எந்த படமா இருந்தாலும் வேரியஸ் லெவல்ஸ்ல ஸ்கிரீன் பிளேன்றது எடிட்டிங் டேபிள்ல மாறும். மாறி ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியலா இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஒரு வரும். அதுல நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும், இது இருக்கும், வாட் எவர். பட் இது இப்படி எடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் பீப்புள், பிகாஸ் யூ ரியலைஸ் தட் lots of things can happen during the process of editing. You know, some bad things can be removed. இப்போ எழுதும்போது நீங்க நிறைய எழுதிருப்போம். என்னன்னா யூனிவர்சிட்டியில் நடக்குது, யூனிவர்சிட்டி அப்பப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு காமிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி சீன் வரும்போதே நல்லா கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இது யூனிவர்சிட்டியில் நடக்குது. செகண்ட் டைம் திருப்பி அதை அண்டர்லைன் பண்ண வேணும். பட் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அப்படி பண்ண முடியாது. எழுதும்போது இது வேணும்னு எழுதிருக்கலாம். ஸோ பட் பார்க்கும்போது இந்த ரெப்படிட்டிவ் ஐடியாஸ் எது மூவ் ஆகலையோ, தேவையில்லாத பாட்டோ இல்லை தேவையில்லாத காமெடியோ, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடுவில் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்றது ஆர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப். இதுக்கப்புறம் தான் ஃபிலிம் கெட்ஸ் லாக்ட் இன்டு வாட்எவர் லிங்க். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் வி ஃபாலோ யூசுவலி. ஸோ இன்னைக்கும் உங்களுக்கு அந்த லைக் நீங்க உங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் பார்க்கும்போது அவ்வளோ படங்கள் நீங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ பிஸி. பட் ஸ்டில் நீங்க அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது அது ஒரு எமோஷனோ இல்ல அதோட ஃபீலிங்கோ அதோட மூடோ வேற ஒன்று கொடுக்கும்போது யூ கெட் எக்ஸைட்டடா? யா, டெஃபினெட்லி. பிகாஸ் இஃப் ஐ எம் நாட் எக்ஸைட்டட் about what is the process, I will not be able to work basic. And we cannot take it as can't be pressurized by I'm daily working on it, because அந்த மாதிரி இல்ல. It's something you like. Okay. Something you want to see. Basically அதுக்கு psychologically if you think there may be a lot of things, because youngல இருந்து I was probably interested very much in reading novels. So quite a voracious reader I was between about 8-10 years to whatever teens. So நிறைய, so stories is what is always interesting. Anything stories, even today I can go and watch a film without judging whether it's being made, how it is made. Adu is not important. Is important is what is the experience I'm getting out of it. So in the or interest irukadanaala I'm able to still manage to do this work on a continuous basis and thonudhu. சூப்பர் சார். சார் என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ஃபிலிம்க்கு 2 சைடு இருக்கு, ஆர்ட் அண்ட் காமர்ஸ். அண்ட் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லா லெஜெண்ட்ஸுமே நீங்க சொல்றது தான். பட் இந்த ஆர்ட் அண்ட் காமர்ஸ் பத்தி எனக்கு சில கேள்விகள் இருக்கு சார். இப்போ தக் லைஃப்ல வந்து முத்தமழை பாட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, பட் ஸ்டில் நீங்க வந்து அது படத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அதை வைக்கல. ஒரு விஜய் படத்துல பாட்டுன்றது எவ்வளவு முக்கியம், பட் நீங்க வந்து கத்தி படத்துல அந்த பாலம்ங்கிற ஒரு பாட்டு வந்து வேண்டாம்னு ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க அதை வந்து வைக்கல. அது ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு டிசிஷனா அது இருந்தாலும் கமர்ஷியலாவும் அது எந்த வகையிலும் பாதிக்கல. ஸோ அது எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? அதுதான் இப்போ என்னன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கதை இன்னும் தேர் இஸ் அ ஸ்டோரி விச் இஸ் பீங் டோல்ட்ல, அதுக்கு ட்ரூவா எவ்வளோ இருக்க முடியுமோ அதை அந்த ஸ்டோரியை பிடிச்சி நீங்க ஆடியன்ஸை நான் பார்க்கும்போதும் இன்னொருத்தர் பார்க்கும்போது யார் பார்க்கும்போதும் என்னன்னா ஒரு கதையை தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 5 minutesல படம் வெரி crucial for people who are writing scripts. என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 minutesல there should be something very interesting for the audience to get into the film.
இட் கேன் பி அன் இன்சிடென்ட், இட் கேன் பி கேரக்டர். மோஸ்ட்லி கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு கேரக்டர் பிடிக்கணும். அந்த கேரக்டர் பிடிச்சி அப்புறம் அவளை அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போவார் அந்த ஸ்டோரி. இந்த போகும்போது ஒரு கதை நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் தேவையில்லாம ஒரு விஷயம் வந்ததுன்னா நிறைய வரும் தேவையில்லாத விஷயங்க, ஏன்னா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். பட் எங்க வருதுன்னு அது பிகினிங் ஆஃப் த ஃபிலிம்ல வந்தது தேவையில்லாத விஷயம்னா ஆடியன்ஸ் மேபி ஸ்லைட்லி மோர் கைண்ட் டு யூ, பிகாஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஓகே பார்க்கலாம். நிறைய நல்லா சூடு குடிச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்லயோ எங்கேயோ வரும்போது அங்க எடுத்துன்னு போய் ஒரு ஏதோ பிரேக் கொடுத்து டோட்டலா அதுல இருந்து வெளில வந்துட்டாங்கன்னா அகெயின் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் பேக் த ஆடியன்ஸ் அட்டென்ஷன் டு த ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்போம், சடனா ஒரு பாட்டு இருக்கும், பாட்டே நல்லா இருக்கலாம் கூட, பட் என்னன்னா அந்த பாட்டு வந்து டிவியேட்டிவ், அந்த கிரிப் போயிடும். சோ இதுக்கோசம் பல வாட்டி அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும். Okay. நீங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் ரெண்டு விஷயம் சொல்றீங்களா? ஆக்சுவலா நாங்க எப்படி பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது சினிமான்னு ஒரு விஷயத்த பாக்குறோம். சினிமான்றது வந்து எதுக்கு ஆக்சுவலா சினிமா எடுக்கிறாங்க, சினிமான்றது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? சினிமான்றது இட்ஸ் டர்ன்ட் இன்டு என்டர்டெயின்மெண்ட். But the whole purpose of making film was not only entertainment. It is also for you to experience something which you are not experiencing in your. It's like a story you're seeing instead of reading. But what is the beauty that can be associated with cinema is it's something which you're doing for perpetuity. எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம் படம்ன்றது, ஒரு 100 வருஷம். ஸோ யார் படம் பண்ணாலும் அதோட அசோசியேட் ஆனாலும் அவங்க என்ன தோணணும்னா நம்ம ஒண்ணு பண்றோம், இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை யாரோ பார்த்து கூட இந்த படத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கத்துக்கலாம். கத்துக்கணும்னா பிசிக்கலா இது கத்துக்க வேண்டியது இல்லை, என்னன்னா மாரலா எதுவும் கத்துக்க வேண்டியது இல்லை. பட் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் இப்படி இருந்தது, இப்ப சென்னையே இருந்தது, சென்னையை பத்தி 50 வருஷத்துக்கு முன்னாடி படம் பத்தி ஏதோ படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓ சென்னை இப்படி இருந்தது, பீச் இப்படி இருந்தது, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ், கல்ச்சர் இப்படி இருந்தது, ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சோ டிஃபரெண்ட். இதெல்லாம் ஸோ இட்ஸ் சம்திங் யூ லீவ் டு த ஹிஸ்டரி. இதுதான் த ஹோல் பர்பஸ் ஆஃப் மேக்கிங் ஃபில்ம். ஸோ ஃபில்ம் ஹேஸ் அ வெரி லாஸ்டிங் இம்ப்ரெஷன்ன்றது தான் ஐடியா ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஆல்சோ பிகம் அ கமாடிட்டி. ஸோ அப்போ அதை வந்து யூ ட்ரை டு கமர்ஷியலைஸ். அப்போ எப்படி யூ அட்ராக்ட் ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன போட்டா வருவாங்க? They're not always correct, but basically, so slower they build up. So it's all sort of thing using film to actually excite the audience to get money, and also so it has branched out like that. So Okay. actually ஒரிஜினலா ஒரு சினிமான்றது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணவங்க கூட 50 வருஷம் முன்னாடி சப்போஸ் ஏவிஎம் அந்த டைம் பண்ண they never only thought about how it would fare at the box office. They would see how it would affect the audience. Okay. எத்தனை நாள் பார்ப்பாங்க. They used to have a huge run of 200 days, 300 days because they want to see the film. It used to affect the audience. படம்ன்றது நீங்க பார்க்கும்போது அதை எஃபெக்ட் பண்ணலாம், அது எப்படி வேணா எஃபெக்ட் பண்ணலாம், சிரிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம், இல்ல த்ரில்லா இருக்கலாம் இது. ஸோ அதுதான் மெயின் ஃபார் ஃபிலிம் மேக்கர். மிச்சதெல்லாம் ஐ திங்க் ஆர் திங் ஆஃப் like anything else which is capitalist, you can become commercialized. சார் ஒரு விஷயம் தேவைன்னா வச்சுக்கணும், தேவையில்லைன்னா அதை தூக்கிடணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் பத்தி பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுல எங்களுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ பொதுவா வந்து ஒரு படம் லென்த் அப்படிங்கிறது வந்து தியேட்டர் ஓனர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து கம்மி லென்த் இருக்கணும், அப்பதான் நம்பர் ஆஃப் ஷோஸ் நான் அதிகமா ஓட்ட முடியும், இபிபில் அப்பதான் கம்மியா வரும், லென்த் குறைச்சா படம் ஓடிரும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ப்ரொடியூசர் சைட்ல மேலோட்டமா அது வந்து இருந்துகிட்டே இருக்கு சார். ஆனா நாங்க பார்க்கும்போது இப்போ மிஷன் இம்பாசிபிள் இப்போ டெட் ரெக்கார்டிங் வந்து 2 hours தான் எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா அது ஒரு 2 hours 52 minutes தான் அது அந்த கதை தேவைப்படுதுன்னு ஒரு லென்த்துக்கு போகுது. ஸோ இந்த லென்த் பத்தின ஒரு புரிதல் நீங்க இந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற சார்? அது என்னன்னா லெங்க்னால பல இது இருக்கு. லெங்க் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்கிரிப்டிங். ஐ திங்க் சம்வேர் இந்தியாவில் இன்னும் அவ்வளோ சயின்டிஃபிக்கா பெர்ஃபெக்டா லெங்க்த்தை ஜட்ஜ் பண்ற மாதிரி ரைட்டிங் இன்னும் வரவே இல்லை. ஓகே, ஹாலிவுட்ல வந்திருக்கு, இது வந்திருக்கு, வேர் தே ஜட்ஜ் ஆல்மோஸ்ட் டு க்ளோ. இங்கே வந்து
we are very emotional people. You want everything. ஸோ ஒரு பெரிய பெக் ஸ்டாரர் ஃபிலிம்னு வச்சுங்களேன், இதுவும் வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பாட்டு நார் இருக்கணும், அப்புறம் இது இட் மே நாட் பி நெசசரி, பட் எடுக்கும்போது யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தட் திங், யூ வாண்ட் டு கிவ் த ஆடியன்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த லெங்க் வந்து கட் டவுன் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்டேஜில் தான் கட் பண்ண முடியும், வேற வழி இல்லை. சில சப்ஜெக்ட்ஸ் வந்து டிமாண்ட் சம் லெங்க் டு டெல் அ ஸ்டோரி, பிகாஸ் அதுக்கு ஒரு ஸ்பேன் இருக்கும். வி கால் இட் ஸ்பேன்னா டைம் ஸ்பேன் இருக்கலாம், கதையோட ஸ்பேன் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காரு, அவர் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஆகுறாரு, அவருக்கு டிசீஸ் வாட் எவர், அந்த ஸ்பேன் இருக்குன்னு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இவ்வளவு இருந்தாதான் இது முடியும்ன்றது கட்டாயமா இருக்கலாம். பட் ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து எதுக்கு சொல்றாங்கன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, over a period of time, which we had discussed before, there has been a certain restlessness in the audience towards seeing long films. Okay. So எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்ன்றதுக்கோசம் they try to, and it also depends on the strength of your script. If your script, இப்ப சில படங்க 3 hour படம்லாம் வருது, எல்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஹிந்தில ஒன்று துரந்தர்னு வந்திருக்கு, 3 hours 30 something minutes. It's been very successful, hugely successful. So it's a one this thing, but generally they want to make sure, why they pressurize the filmmaker is to make sure that the audience doesn't get restless with your product. So audience prefer, at least many of the audience prefer to see a 2-hour film. It's something which has happened over a period of time. It's not like இன்னைக்கு நடந்ததுன்னு, over a period of time ஸ்லோவா அவங்களோட ஒரு அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, அதனால சொல்றேன். இதுல ஒரு சின்ன இது என்ன நடக்கும்னா, எடிட்டிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் என்ன, கதை என்ன எழுதியிருக்காரோ அது எவ்வளவு நேரம் எடுக்கணுமோ அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் படத்தை வந்து ஒரு பாயிண்ட், ஒரு கதையில ஒரு சீன்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை தாண்டி கதையை கண்டினியூ பண்ணாம அந்த பாயிண்டோட முடிச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் கதை. இது பட் நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா, படத்துல என்னன்னா எழுதுவாங்கன்னா, படம் ஓடலைன்னா இல்ல பிடிக்கலன்னா ரொம்ப லெங்க் ஆயிடுச்சு, எடிட்டர் நிறைய தூக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. பட் அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட், பிகாஸ் தேர் லுக்கிங் இட் அஸ் வெரி ஜெனரிக். ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணி எதுக்கு இதோட எடிட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், அது சொல்லணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்று வந்து ஒரு சீன்ல எங்க வரைக்கும் அந்த சீன் தேவையோ இல்லாம டிராக் ஆச்சுன்னா அது பேட். ஆர் ரொம்ப தேவையில்லாம இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த நம்மளுக்கு வந்து ஒரு 4 secondsல அது புரிஞ்சிடுச்சு, யூ என்ஜாய்டு, 5th second 6th second 7th second வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸ்டோரி, இவ்வளவு பெரிய ஸ்டோரிய 2 hours 40 minutes ஆகலாம், 3 hours ஆகும்னா that's a decision made by the whole team. So that doesn't. So நிறைய வாட்டி இந்த மாதிரி வரும் ரிவ்யூஸ் என்னன்னா, ஒரு 20 நிமிஷம் தூக்கிட்டா படம் ஓடி இருக்காது. எப்படியும் என்னன்னா அந்த இது இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். பேசிக் சப்ஜெக்ட் பிடிக்கல ஜனங்களுக்கு, ப்ரிமைஸே பிடிக்கல. ஸோ அப்ப நீங்க அது 2 hours வச்சாலும் ஓடாது, 3 hours வச்சாலும். பட் நீங்க எப்படி சார் லென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க? எத்தனாவது நம்பர் ஆஃப் டிராஃப்ட்ல ஓகே இதுதான் வந்து இந்த படத்துக்கான லென்த் அப்படின்னு ஒன்னு லாக் பண்ணுவீங்களே? ஸோ how many drafts you do, sir? In the process of editing, see, that is what it depends on how interesting film holds your attention. And so as you keep, see, the process of editing can be very like sculpture or something. You can go on chipping off things. First edit பண்ணும்போது ஒரு 3 minutes வந்திருக்கும் ஒரு சீன். ஸோ அந்த சீன் வந்து இதுதான் கதை, இதுதான் எழுதியிருக்காங்க. But then you realize that it's taking too much time to tell in the chinna point. So you see how to, so you go chipping away at it konjam konjama ada korachu, without losing the emotion. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் 2 minutesக்கோ ஏதோ. So you realize இது best. So அந்த மாதிரி படத்தையும் if you feel that it is going, it's taking too much time to tell a point, if you are taking too much time to tell the story,
we go on working on it. So it can be an ongoing process. You can keep on working. Producer வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாதான் நின்னுடும், இல்லைன்னா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். Right. So but anyway, at some point we call it a day and say okay and சொல்லிட்டு, and there are other things also, no, because we are working as a team. So I may be feeling as an editor that this is not necessary, but the director who's actually making the film wants it, or suddenly the star of the film probably says, oh, it's my best, I performed very well, I want it. So there is a little bit of discussion that also takes time. So in the process எல்லாம் முடிஞ்சு the best possible இது as a team what we can offer to the public is what. ஓகே சார், நீங்க துப்பாக்கி படம் பண்றீங்க. முருகதாஸ் வந்து அந்த படத்தை பார்க்குறாரு. லென்த் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ எங்க குறைக்கலாம் அப்படின்னும் போது விஜய் வந்து அந்த ரூபிக் கியூப்ஸை வந்து அப்படியே சுத்திக்கிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குற ஒரு இதுல வந்து இந்த 15 செகண்ட்ஸ் ரொம்ப நேரம் போகுது, இதை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்ககிட்ட பேசுறாரு. பட் நீங்க வந்து இல்ல, அது தப்பான டிசிஷன் அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்க படத்துல இருக்கணும்னு சொல்றீங்க. நாங்க அந்த அந்த மொமெண்ட் பர்டிகுலர்லி தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கினதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சார். ஸோ அப்போ இவர் எவ்வளோ ஃபோர்ஸி பண்ணி இல்லை இது தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காருன்னா அந்த டிசிஷனுக்கான காரணத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் சார். சரி, நான் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அங்கே கிளாப்ஸ் வரும்னு. பட் திங் வாஸ், ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பண்ண போறாரு. ஓகே, பண்ணும்போது ஒரு திங்கிங் ப்ராசஸ் தேவைப்பட்டதாங்க. அந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா சடனா போய் ஒரு விஷயம் பண்ண மாதிரி இருக்கும், தவிர ஒரு ஆள் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்காது. So heroism, how does it come in that sort of films, is when you do something where you're thinking, you don't know what you're thinking, but you know you're thinking, you're planning something, you're doing something, and then adukku you require a certain space. கதையில கூட it required that space because அதுக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் குயிக்கா போனா it's becomes flat. There is no emotion driven. So இதுல ஒரு emotional drive தேவை. அது very important for films. So நான் என்ன பார்ப்பேன்னா, it's not about the length I'm giving to that actor or anything like that, but அந்த ஸ்டோரியில இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும் is very important. அந்த படம் நான் பண்ணும்போது கூட நான் first time I'm working with him. So நான் சொன்னது என்னன்னா, we will not, I don't want to do whatever you have done before, because அதுக்கு முன்னாடி what they've done is lot of gimmicks and visual effects and அந்த மாதிரி they used to build up characters. அந்த மாதிரி வேணா ரியலா போலாம். That's what I've learned from working in all sorts of cinema. So we will make it a hero film, we'll make it heroic, அதெல்லாம் இருக்கும், but there won't be unnecessarily distractions, but we'll build it up இந்த மாதிரி. So which he also wanted a change on the director. So we had so that was the purpose. We had to keep invest. You have to invest on some things for the next thing to work. That's how stories work. So you know, okay, he's planned something. Next பண்ணும்போது you get a high, you know. So அந்த இது. ரைட், ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சார் அதை அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது வேற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார், ஒரு புது ஃபீலிங் இருந்து. நாங்கள் இது வரைக்கும் நிறைய விஜய் படங்கள் பார்த்துருக்கோம், பட் துப்பாக்கி இப்போ நாங்கள் வந்து அது ஒரு ரிமார்க்கபிள் மூவியாக பார்க்கறதுக்கு காரணம் அந்த இது வரைக்கும் இந்த பேட்டர்ன்ல இல்லாம அது ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு ஸ்லோ பேர்னா ஒரு விஷயம் அது நடந்ததுன்றது எங்களுக்கு இப்போ அதோடைய ரீசன் என்னன்னு புரியுது. அது வந்து என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் when audience is seeing something, what is happening inside that and what there is a relation. இப்போ நிறைய வாட்டி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோக் ஒன்று சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜோக் நீங்க பண்றீங்க, ஜோக் பண்ண உடனே அந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் எங்க சிரிப்பாங்க, அடுத்த சீன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸ் சிரிக்கிறதுக்கும் இடம் இல்லை, அந்த கேரக்டர் அங்க எதிரில் இருக்க சிரிக்கிறதுக்கு எதுக்குமே இடம் இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா, இட் வில் ஜஸ்ட் கெட் புஷ்ட் ஓவர், நெக்ஸ்ட் வந்துடும் டக்குன்னு. நிறைய வாட்டி அப்படி பண்ணிடுவாங்க. எண்ட் ஜோக் ஃபார் எவ்ரி திங். ஈவன் ஒரு சோகம் வந்தது, ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னோம், ஷாக்கிங் சொன்ன உடனே உங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு ஏதோ சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்க ரிசீவ் பண்ணிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். அதை நீங்க ரிசீவ் பண்ற டைம் தான் ஆடியன்ஸும் ரிசீவ் பண்றாங்க. அதை நான் வந்து இந்த விஷயம் சொல்றேன், நீங்க வந்து ஓகே வா போலான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, அந்த மூமெண்ட்டை வந்து இருக்கிற மூமெண்ட்டை நம்மளே கில் பண்ணிடும். ஸோ இந்த play இருக்கு, or the pause you require for this, இது கரெக்டா you have to think. That is what we try to follow in the editing pattern. Great sir. சார், ஏஆர் ரஹ்மான் வந்து அவருடைய பாடல்கள்ல
ஒரு ஒரு பிரேக்கிங் த பேட்டர்ன் இஸ் கீ டு ஆர்ட் அப்படின்னு அவர் வந்து நம்புறாரு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. அண்ட் அவருடைய பாடல்களும் பார்க்கும்போது இப்போ கருத்தம்மால வந்து பாரதி ராஜாவோ பாட வைக்கிறாரு. காடு பொட்ட காடு அப்படின்னு அந்த பாட்டை பாட வச்சு அப்படியே அடுத்த லைனே மலேசியா வாசுதேவன் வந்து அதை பாடுறாரு. ஒரு பயங்கர ஒரு அலாதியான ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு கேட்கும் போது எங்களுக்கு இருக்கு. ஸோ எங்களால மியூசிக்ல புரிஞ்சிக்க முடியுது சார் எது வந்து அந்த பிரேக்கிங் த பேட்டர்ன் அப்படிங்கிறது. இப்போ உசுரே நீதானே அந்த அசுரன் படத்துல கூட திடீர்னு அவர் வந்து அதை பாடும் போது அது ஒரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ ஒரு மூடு ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் அதை எலிவேட் பண்ணும்போது யூ வில் அச்சீவ் தட் இது அப்படிங்கிறது. எடிட்டிங்ல பிரேக்கிங் த பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன சார்? See, that's what. இப்போ என்னன்னா, breaking the pattern is not being predicted. That is the most important thing. இப்போ என்னன்னா ஒரு கட் வரும், ஒரு ரெண்டு இஷ்யூஸை இன்டர்கட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு விஷயம் நடக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி கட் பண்ணும், ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி கட், திருப்பி ஒரு வாட்டி கட் பண்ணுவோம், ப்ரெடிக்டபிள் ஆயிடும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் யூ டோன்ட் ட்ரை டு பி ப்ரெடிக்டபிள் டு த ஆடியன்ஸ், வில் இன்க்ரீஸ் தியர் கியூரியாசிட்டி வேல்யூ. அதே தான் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு மாதிரி ஸ்டெக்காட்டோ ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாட்டு பண்ணினேன் இதுல, ஓகே கண்மணியில மென்டல் மனதில்னு ஒரு. ஓகே. ஸோ இப்போ நான் அந்த பாட்டுல என்னன்னா, டைரக்டர் ஷூட் பண்ணிட்டு வந்த அப்புறம் சடனா பேக்ரவுண்ட் மியூசிக் இவர் கொடுத்த சாங்குக்கு, அது வந்து ஒரு மாண்டாஜ் சாங். ஸோ தேர் இஸ் நோ டான்ஸ் ஆர் நத்திங், நத்திங் நீட்ஸ் டு பி கோரியோகிராஃப். ஸோ என்னன்னா இதுதான் அவர் கொடுத்த பாட்டுக்கு இந்த கதையை சொல்லணும். இவன் ஒரு நாள் எல்லாரும் ரெண்டு பேரும் வண்டியில சைட்ல ஊரெல்லாம் காமிக்கிறாங்க, அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்டோரியே கிடையாது. ஸோ இவர் கொடுத்த பாட்டு லைக் சாலிட் பம்பிங் ஒரு பாட்டு கொடுத்தாரு, which was like really hard hitting. I mean, a beat wise. So இது அந்த விஷுவல்ல போகும்போது, சும்மா வண்டியில போகும்போது it was not giving an impact. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஏதோ பண்ணணுன்ட்டு ஸோ ஸ்லைட்டா கொஞ்சம் ஃப்ரேமை வந்து ஸ்ட்ரோக் பண்ணும். ஓகே. ஸ்ட்ரோக் பண்ணும்போது என்னன்னா, இட் மேட்ச்ட் வித் த பீட். ஸோ இட் won't look like a smooth this thing, it will have a like that. So when after doing it you realize that I'm doing it and it looks exciting, it's something we're trying, the whole thing is, but then you realize, oh god, it's become very predictable. நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதே தான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு, ஸோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நடுவுல சிலதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ மோஷன் ஆக்குனேன், சில ஷார்ட்ஸை டு கிவ் அ பிரேக். ஸோ இந்த மாதிரி யூ இன்வென்ட் திங்ஸ், நாட் டு, பேசிக் ஐடியா இஸ் நாட் டு பி very predictable, but to the way you present things. Well, the director has to be writing like that also. In edit pattern also we try to make it sure. ஏன்னா இது சொன்னாங்க உடனே ஒரு க்ளோஸ் அப் வந்துச்சு, இது வந்தா அது ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓ இவன் சொன்னானா பார்ப்பான், இவன் சொன்னானா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு விஷயத்த, ரைட், இப்போ நானே இங்கேருந்து பாக்குறேன், ஒருத்தர் வந்தப்புறம் நான் திரும்பி பார்க்கலாம். It's a way of normal. You can edit like that also. One person is coming, then I see that person is coming. I can cut it differently also. Is that I will turn and see, then I will show that person coming. So like that we can, you at given situations you have to make it. If you're traveling with a character, you don't need to suddenly insert another character coming in. You go with the flow of this guy only and show how much ever you want. Like and the right. It's trying to be either. There is no particular style we can follow because each film is different, each story is different. So ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மாதிரி adapt பண்ணிக்கணும் நம்ம. But ஒரு மாதிரி somewhere if you can make it unpredictable, ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காம வைக்க முடிஞ்சா, ஓகே. அதுல இன்ட்யூட்டிவாவும் நீங்க டிசிஷன் எடுப்பீங்க, கால்குலேட்டராவும் டிசிஷன் எடுப்பீங்களா சார்? Intuition will get us all the emotional points. Okay. Sometimes when I see, after seeing, if I feel that I'm repeating something, then it becomes calculated. Remove it. எனக்கு நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வருது சார். RRRல வந்து ராம் சரண் போய் கூட்டத்துல போய் ஒருத்தனை இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அது வரைக்கும்
ஒரு எடிட் பேட்டர்ன்ல இருக்கும். அவர் ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஜம்ப் கட்ல போய் அப்படி நின்னு அப்படி நிக்கிறது. அது வேற ஒரு 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 ஃபீலிங் இருக்கு சார். இது என்னால புரிஞ்சுக்க முடியுது வந்து கால்குலேட்டடா ஓகே. அவன் வந்து ப்ரிப்பேர் ஆகி எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவன் ஹி ஸ்டாண்டிங் அவுட் அப்படிங்கிறது கால்குலேட்டடா இது இருக்கு. கால்குலேட். பட் ஆனா அந்த நீங்க ஓ காதல் கண்மணியில அந்த பாட்டு விஷுவலா பார்த்துட்டு இது வந்து நார்மலா இருக்குன்றது அது இன்ட்யூட்டிவா சார்? ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா பார்க்கும்போது ஃபீல் அப்படியே ஒரே விஷயத்த ஒரே பேட்டர்ன்ல போயிட்டே இருக்கு. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் எடிட்டிங்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இஸ் விச் ஐ மீன் எடிட்டர்ஸ் தே ஷுட் நோ இஸ் தட் the pace of the film, I mean, speed at which you cut sometimes. You may cut lots for action sequence நடந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சு கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பார்த்துட்டீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இது எல்லாம் என்ன நடக்குது, பிரெயின்ல போயிட்டே இருக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது திருப்பி சீக்வன்ஸும் அதே மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், டயர்ட் ஆயிடும் பிரெயின். ஸோ சயின்டிஃபிக்லி இட்ஸ் இஸ் தட் யூ நீட் அ பாஸ். ஸோ சினிமா மேக்கிங் ஃப்ரம் பிகினிங் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் தட். இது நம்ம பழைய ரொம்ப பழைய தமிழ் படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட there used to be lot of tragedy or pathos or melodrama, but நடுவில் கட் பண்ணி they will break somewhere and give you a little bit of silence with a comedy scene. That's how the concept of these came in actually. Okay. So இது நம்ம அந்த அளவுக்கு இதா போகாம in a situation where you see lot of information, dance நடக்குது, hundreds of cuts are there, so you see lot of information and you're like so much info because it's totally going into you. Suddenly you need a pause வந்து அடுத்தது வந்தாதான். So அதுக்கு தான் suddenly one nature shot may come or some things may come somewhere to just give you the pause. Even the biggest of action films also have this. So you have to create it, you have to understand that how audience mind would react to a particular visual on screen. None of which they don't, they may not have the opportunity, but we've had the opportunity because we've been working from long time. So we used to work on film, direct film itself. So you can't watch a full padam on your editing table. இப்பனா கம்ப்யூட்டர்ல ஃபுல் படமே பார்க்கலாம், ஒரு டிவியில போட்டு பார்த்தேன். அப்ப என்னன்னா தியேட்டருக்கு எடுத்துட்டு போய்க்கான். அப்ப என்ன ஆகும்னா தியேட்டர்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல, இந்த டிஸ்டன்ஸ்ல பார்ப்போம். ஸோ அண்ட் இதோட பெரிய ஸ்க்ரீன்ல பார்ப்போம். பார்க்கும்போது இந்த ஷாட் எவ்வளோ நேரம் இருந்தால் நல்லா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சிலது தெரியும். இந்த சின்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் போகலாம். ஸோ வி ஆல்வேஸ் யாராவது நியூவா எடிட்டிங் அந்த மாதிரி பண்றவங்ககிட்ட ஆல்வேஸ் இந்த அட்வைஸ் கொடுப்போம், என்னன்னா ஜஸ்ட் சீ இட் ஆன் ஸ்க்ரீன். பிகாஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு ஷாட் இருக்கணும். ஏன்னா ஒரு ஷாட் இருந்ததுன்னா, ஒரு நேச்சர் ஷாட்டோ இல்லை இன்னொரு ஷாட்டோ, ஒரு கேமரா மூவ்மெண்ட்டோ எது இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் வரைக்கும் இருக்கணும். இப்போ டிவியில பார்க்கும்போது அன்ரெஜிஸ்டர்ட் லெங்க்ல கட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருக்கும், ஏன்னா 21 inches பாக்குறீங்க. ரைட். ஸோ சம்வேர் யூ ஹேவ் டு பேலன்ஸ் பிட்வீன் ஹவு இட் வில் பி ஆன் ஸ்கிரீன் இஃப் யூ ஆர் எஸ்பெஷலி எடிட்டிங் இட் ஃபார் தியேட்டர். ஓகே. அண்ட் அப்போ ஒரு படத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதோடைய இது எல்லாமே மாறுமா சார் உங்களுடைய? we can have the length of certain things. See, there are two ways you can keep length of the shot. One is how much the performance holds. Performance hold பண்ணது ஒரு ஆடியன்ஸ்னா எவ்வளவு வேணா இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருக்கு, மலை ஷாட் இந்த மாதிரி போடும்போது ஜஸ்ட் 1 second போட்டு விட்டீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது. வந்தது போச்சு, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. ஏன்னா the wider the frame is, that more time the brain takes to register anything in that frame. நீங்க என்ன பாப்பீங்க, ஒரு வைட் ஷாட் காமிச்சா இதை பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் ஏதோ வருத பாக்குறதுக்குள்ளேயும் ஷாட் முடிஞ்சிடுச்சுன்னா, ஸோ அது யூ ஹேவ் டு. அதே மேபி சின்ன ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா யூ மே spot the people. இது wide screen la it's 100 times more bigger. So somewhere they have to understand that psychology and work when you're working on feature film. ஓகே. சரி, என்னோட அடுத்த கேள்வி, ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற ஒரு பாட்டை நீங்க கட் பண்ணதுல நீங்க எடுத்த ஒரு டிசிஷன் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். இதே RRRல நாட்டு சாங்க்கு வந்து அந்த சாங்கோட எண்டுல எல்லாரும் சுத்தி ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னா வந்து
அந்த பாட்டுல வந்து ஒண்ணா வந்து சேர்ந்து ஆடணும். தனித்தனியா இருக்கிறவங்களாம் ஒண்ணா ரவுண்ட் பண்ணி ஒண்ணா வந்து ஆடுறது. இது ராஜமௌலி வந்து சிங்கிள் ஷாட்ல அதை வந்து எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னன்னா இந்த ஃபார்மை வந்து காட்டணும், இந்த பிரம்மாண்டத்தை காட்டணுன்றது அவரோட ஐடியாவா இருக்கு. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல அது ரிதம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ வந்து சிங்கிள் ஷாட் அப்படியே வச்சா பிரம்மாண்டத்தை விட இதுக்கு ரிதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும் சார். இல்ல அதுல கூட இட்ஸ் நாட் பிரம்மாண்டம் ஒண்ணு வேணும். பட் அதுல மெயினா நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வந்தது வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருந்தது. பிகினிங் வந்து ஒரு சாங் ஐட்டம், இட்ஸ் லைக் ஷோயிங் ஆஃப், 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. பட் இதுல ஒரு சின்ன கதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அந்த கதை தான் இப்ப சாங் செப்பரேட்டா பார்க்கும்போது சாங்கா ஒர்க் அவுட் ஆயிடும் எப்படி பண்ணாலும். ஏன்னா அந்த சாங் பாப்புலர் ஆயிடுச்சு, அதுல டான்ஸ் பண்றாங்க 2 ஹீரோஸ், அதெல்லாம் பாத்துரும். பட் சாங்குக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா இவன் ஃப்ரெண்டுக்கோசம் ஒரு தியாகம் பண்றான். அது எப்படி வரும்? அது வந்து ஃபுல்லா வைட்ல வச்சா புரியாது. சோ இவன் வந்து அவனை விட்டு தரான். இவன் டான்ஸ் பண்றான், அவன் டான்ஸ் பண்றான், இவன் டான்ஸ் பண்றான், 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்றதுக்கோசம் இவன் வந்து விட்டு கொடுப்பான் ஒரு வேண்ட் அப்படியே. சோ இதெல்லாம் வரணும்னா அவங்க கிட்ட இருந்தாதான் இது கன்வே பண்ண முடியும். ஓகே, சோ அதனால we had to take certain decisions like that. நான் நினைச்சிட்டேன் ஓகே ரிதம்காக அப்படி எடுத்திருக்கீங்க அந்த டிசிஷன் நினைச்சேன் சார். பட் நீங்க சொல்லுங்க ஓகே ஸ்டோரி டெல்லிங்க்கு அது தேவைப்படுது. ஆமா, ஏன்னா ஈவன் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணாரு அவரு, பாட்டுக்குள்ள அந்த ஸ்டோரியை வைக்கிறதுக்கு பத்தல. ஓகே, ஸ்டோரிய பண்ணி அதுக்கப்புறம் பாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். படத்துக்கு பாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண. சோ அதுக்கு அவரு என்ன பண்ணி கொடுத்தாருன்னா அந்த பீட் மாத்திரம் ஒண்ணு பண்ணி கொடுத்தாரு. ஓகே, அந்த பீட்டை கட் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அது மேல திருப்பி லிரிக்ஸை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாரு. நீங்க ஸ்டோரி வர மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா சாங் அபவுட் 3.5 minutes இது 4 minutes இது இன்னொரு 1 minute அடிஷனல் ஆச்சு. ஸோ அந்த 1 minuteக்கு திருப்பி ஆட் பண்ணாங்க, சாங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே, so to get that because that story இல்லனா அந்த சாங்கோட சாங்கா பார்க்கும்போது இட்ஸ் ஓகே, you can see it on television, you can show it to people, all that. பட் படத்துல பார்க்கும்போது there's a story involved in it. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க அங்க, எப்படியோ அவ he is in awe of her, அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அவளை இது பண்ணணும். சோ இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுல அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான். இட்ஸ் அபவுட் ஸ்டோரி அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. 2 பேர் சாக்ரிஃபைஸ், இது எல்லாமே வரணும் அந்த இதுக்குள்ள, அந்த வாட்எவர் அந்த 1 minuteக்குள்ள. சோ அது வரணும்னா we needed little more length. சோ சாங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது. பட் சார் இந்த டைம்ல நான் அந்த பாட்டுக்கு ஸ்பெஷலா நான் கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த சாங்கோட பியூட்டியே அதுக்குள்ள இருக்கிற அந்த கதை, அதுக்குள்ள இருக்கிற எமோஷன், அதுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அங்க ஒரு ஒன்னஸ் கிரியேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் நிறைய டிராமா அதுக்குள்ள இருக்கு. அதை நீங்க வந்து விடாம அதை நீங்க வந்து எடிட் பண்ணி அதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த டைம்ல தேங்க்யூ சோ மச் சார். அந்த ஒரு விஷயம் பண்ணது அப்படிங்கிறது சார். நம்ம தமிழ் சினிமால வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 10 to 15% தான் இருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது சார். 100 படம் வருதுன்னா அதுல 10 படம் தான் வந்து ப்ரொடியூசருக்கு லாபகரமான ஒரு படமா இருக்குங்க. ஸோ இதுக்கு ஃபோக்கஸ் குரூப் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவையோ? டெஸ்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றதுன்றது வந்து ரொம்ப தேவையோ? ஏன்னா ஹாலிவுட்ல அதுக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா வந்து அதை பண்றாங்க. தமிழ் சினிமால அந்த கல்ச்சர் இன்னும் வரல, அது இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றது சில பேரோட ஒரு கருத்தா இருக்கு. நீங்க அதை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? ஐ திங்க் it boils down to what cinema target audience. I think very clear என்ன ஆடியன்ஸ்க்கு நீங்க டார்கெட் பண்றீங்க. இது ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஏன்னா அதை வச்சுதான் செலவே அடிக்கணும். இது வந்து இவ்வளவுதான் ரீச் ஆகும்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறோம், இவ்வளவு ரீச் ஆகும்னு ஒரு இது. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆர்மேக்ஸ்ன்னு இன்னொரு கம்பெனி எல்லாருமே they able to figure out and tell you also that your film, the way you're making, so many it will get so much percentage of people may like it. ஏதோ ஒரு it's a ballpark figure which you can follow. ஸோ இந்த தெளிவு ஃபர்ஸ்ட் வேணும் டைரக்டருக்கு. நிறைய என்கிட்ட ஏதாவது புது டைரக்டர் வந்தா கூட சொல்லுவாரு, நீ ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லுவாரு, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இப்ப கதைன்றது வந்து எந்த கதை வேணா சொல்லலாம்.
அந்த கதையை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்ல வேண்டிய கதையா இருந்தா ஐ செட் ஐ வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட். பட் நீ யாருக்கு சொல்ற இதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் avenues. There are no avenues, but you can still make a film. Like you can send it to a festival. As an art form, you can make it, or you can do experimental film. என்ன வேணா பண்ணலாம். ஸோ இது கிளாரிட்டி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படம் இருக்கு. இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ வந்து இந்த மாதிரி ஆல் ஆடியன்ஸ் பார்க்கணும் என் படத்தைன்னு ஒரு படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா there is nothing wrong in doing a focus screening because there's so much at risk. Several crores, more than 100 crores sometimes put into a film. It just doesn't but that system hasn't really developed in South because films are being made till the last moment. இங்கே வந்து the concentration is on finishing the film, finishing the shooting of the film. Okay. And the post-production time is shorter. So when that happens, you don't have time to show people, react, get the feedback, and that system itself is not there. In Bombay, it's there. Okay. When UTV இந்த மாதிரி வரும்போது I have experienced some films where it has also helped me because நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருந்தேன் கமீனேன். அதுல வந்து ஒரு ஓப்பனிங்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. they had spent about 3 crores or 4 crores ஏதோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். பட் படம் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அது வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நான் கேட்டுட்டு இருந்தேன் டைரக்டர். அவங்க கொஞ்சம் ஷாக்டு, ஏன்னா ஃப்ரெண்டு, பட் இருந்தாலும் ஷாக்டு. இவ்வளோ நல்லா இருக்கு அந்த சீக்வன்ஸஸ், வில் ஹேவ் டு சேவ் இட் சம் ஹவர். பட் அது என்னன்னா அந்த சீக்வன்ஸ் போட்ட உடனே நெக்ஸ்ட் வர விஷயங்கள்லாம் இம்பாக்ட் இல்லாமல் போகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு சீக்வன்ஸ், பட் ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ கடைசியில் எடுத்துக்கலாம் அதை விட்டு மிச்சதெல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணி ஒரு டபுள் ரோல் வேற அது. ஸோ அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம் நிறைய கதையை. இப்படியே வந்துடுச்சு. வந்தோடனே அப்போ ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சேன். ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங்ல எல்லாரும் திருப்பி இதே ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. இந்த சீனை பத்தி யாரும் சொல்லல, பட் என்னன்னா பிகினிங் வந்து ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு படம் அப்படி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்க 2 ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங்ல நானும் போயிருந்தேன் அவரோட பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு தியேட்டர்ல நடக்கும், நிறைய கேமராஸ் இருக்கும், நம்ம வெளியில ப்ரொஜெக்ஷன் ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். கேள்விகள் see focus screening is something which you can take opinions. How you correlate it is important. ஏன்னா you cannot take each individual opinion and act on it. It's not possible. You have to see a pattern. இந்த பேட்டர்னை பார்ப்போம். இந்த பேட்டர்ன் 10 பேர் இதே கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த 10 பேர் புரியலன்னா 100 பேர்ல நிறைய பேருக்கு புரியாது அதுன்னு தெரியும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணலாம். பட் ஒருத்தர் வந்து டக்குன்னு பாட்டே இல்லையே அப்படின்னாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் சொன்னேன், ஜஸ்ட் வை டோன்ட் யூ ட்ரை ஒரு ஃபோக்கஸ் ஸ்க்ரீனுக்கு லெட்ஸ் நாட் ஹேவ் தட் சீன். அவரு ஓகேன்னாரு. அந்த ஸ்க்ரீனிங் பெங்களூர்ல போட்டோம், ஃபோக்கஸ் ஸ்க்ரீன் போட்டா அதுல வந்து இந்த கன்ஃபியூஷனே வரல. So then he agreed. The director agreed that okay, we'll let go of the scene. படம் ஓடுறது தான் இம்பார்ட்டன்ட், இந்த சீன் வேணா நான் டிலீட்டட் சீன்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிகினிங்கே அப்படியே கதை ஸ்டார்ட் பண்ற மாதிரியே பண்ணிட்டேன். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ப்ரோலாக் மாதிரி ஒன்று இருந்தது. எங்கேயோ ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்கும் சோமாலியில, அங்க ஒரு டைமண்ட் கிடைக்கும், அதோட முடிஞ்சிடும், மெயின் கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த கேரக்டர் திருப்பி ஏதாவது வருவானா வரவே மாட்டான், எங்கேயோ எண்ட்ல வருவான். ஸோ அதனால கனெக்ட் பண்ண முடியல. இது எதுக்கு நடக்குது, அது எதுக்கு நடக்குது, ஆல்ரெடி 2 ஹீரோ, இவன் யாரு அவன் யாரு, இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க இது வேற. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஸ்கிரீனிங் சம்டைம்ஸ் ஹெல்ப்ஸ். Every time it may not help if you don't, because the film is not really working. How it helps in Bombay is that இந்த படத்துக்கு இதுக்கு மேல நடக்காது, ஸோ பப்ளிசிட்டி அது இவ்வளோ பண்ணா போதும் அப்படின்னு. இல்லைன்னா இன்னொன்று தெரியும் என்னன்னா, இந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸே கிடையாது இந்த படத்துக்கு, ஒன்லி ஓல்ட் பீப்புள். ஸோ நீ யங்ஸ்டர்ஸ் நினைச்சுக்கிட்டு நீ பப்ளிசிட்டி பண்ணாத. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ தே சம்வேர் சேவ் சம் மணி ஈவன் இஃப் த ஃபிலிம் இஸ் நாட் ஹேப்பனிங். தே கேன் சேவ் சம் மணி ஆன் த ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி தேர் இஸ் நத்திங் ராங் இன் ஹேவிங் அ ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங். பட் நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம்
எனக்கு என்ன ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சார், ஒரு படம்ன்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான டார்கெட் குரூப் யாரு அப்படிங்கிறது ஃபோக்கஸ் குரூப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஒரு படத்தை யாருக்கு மார்க்கெட் பண்ணணும், எவ்வளவு மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும்ன்றீங்க சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார், அது வந்து ஒரு 4 crore அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 crore அது வந்து வித்துட்டாங்க. பட் அந்த படம் வந்து ஒரு 20 crores வசூல் பண்ணுச்சு. ஸோ இப்போ நீங்க சொல்லும் போது அவர் ஃபோக்கஸ் குரூப் பண்ணியிருந்தா மேபி அந்த படத்தை இது செம்மையா இருக்க போகுதுன்னு சொல்லி நல்லா ப்ரொமோட் பண்ணி அது இன்னும் பெருசா கூட அது வசூல் பண்ணிருக்காங்க இல்லையா? ஓகே ஓகே. பட் இது எல்லாத்தோட ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, there is something called some things you cannot predict also. 100% predict பண்ண முடியாது இல்லையா? But you can get a feeling of where it is going. Okay. So அதுதான் அந்த ப்ராசஸே. அவங்க எதுக்கு ஹாலிவுட்ல வச்சாங்கன்னா, they are putting several millions into a product or 100 million 200 million. So the risk they want to reduce. So அவங்க ஈச் கண்ட்ரி பண்றாங்க ஃபோக்கஸ் ஸ்கிரீனிங். ஸோ அந்த கண்ட்ரியில எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இந்த கண்ட்ரியில எப்படி ரிசீவ் பண்ணாங்க. ஸோ தே ஜஸ்ட் மேக் இட் அ ப்ராப்பர் ரிசர்ச், because finally it's a very commercial project for them. They want to make sure that nothing goes wrong. சார், தமிழ் சினிமால வந்து அடுத்து ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ட்ரெய்லருடைய முக்கியத்துவம் வந்து அதை வந்து நான் மாசா அந்த படத்தை காட்டுறேன், ஒரு ரிதமிக்கா நான் வந்து கட் பண்றேன், இது வைரல் ஆக்குற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லருடைய பர்பஸை வேறையா இன்னைக்கு வந்து இருக்கா? பிகாஸ் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, ஹாலிவுட்ல வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவங்க காமிச்சிடுறாங்க சார், ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆடியன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்றது தான் ஒரு ட்ரெய்லரோட பர்பஸ்ன்றதை தாண்டி இன்னைக்கு வேற விஷயங்களுக்குள்ள ட்ரெய்லர் இருக்கா? ஒரு ட்ரெய்லரை எப்படி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? See, always trailer என்றதுல, I mean, இது personal belief. Yeah. The market, they do it differently also. Is that ஒரு trailer என்றது இந்த படத்தோட ஒரு, it has to give me a feeling about the film. What is special about the film? Something small. You can't reveal the whole thing because then they won't get surprised in the film. But என்ன என்று சொல்றது பெட்டர்னு தோணுது எனக்கு. படம் ஃபுல்லா காமிக்கணும்ன்றது வந்து லேட்டர் கான்செப்ட் இப்ப வந்துடுச்சு. அது பிகாஸ் அது தட் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு த ரன் ஆஃப் த ஃபிலிம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 30 years பேக் 100 நாள்லாம் ஓடிட்டு இருந்தது, 20 years பேக்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ட்ரெய்லர் கான்செப்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ வந்து 3 நாள் தான் ஒரு படத்தோட லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. 3 நாள் மெயின், ஃபர்ஸ்ட் 3 days, தென் செகண்ட் வீக்கெண்ட் கூட ஓடிச்சுன்னா பெரிய ஹிட், 3வது வீக்கெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ஹிட், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னன்னா, இந்த 3 நாளுக்கு எல்லாரையும் வர வைக்கணும், இந்த thousands of தியேட்டர்ஸும் ஆளுங்களை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாலிவுட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடு எல்லாத்தையும், என்னென்ன இருக்கோ. ஸோ அதை பார்த்துட்டு they let them get excited and come. வேற சஸ்பென்ஸ் இருக்காது. இதுக்கு முன்னாடி தான் என்ன கதை என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், ரொம்ப மூடு மாதிரிச்சு தான் ட்ரெய்லர். பட் எது இருந்தாலும் ஆர் கான்செப்ட் ஆஃப், இப்போ என் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும், இப்போ செக்க சிவந்த வானம்னு ஒரு படம் இருக்கு. ஸோ அதுல ஒரு ட்ரெய்லர் என்ன இந்த கான்செப்ட் ஒரு படம் அப்படின்றது நான் பண்ண ட்ரெய்லர்ஸ் கிளியரா சொல்லிடுவோம். அண்ட் the big moments, ஏதாவது சிலது இருக்கும், ஆக்ஷன் whatever. பட் என்னன்னா, so you don't get disappointed. You come to a film and you are expecting this sort of film. You don't tell them what is the film totally, but this is the sort of film. But generica பண்ணீங்கன்னா, you don't even know what sort of film you're getting into, and lot of times people get disappointed because you show lots of stray shots and you're not talking about the story at all or the hook. Even நான் ஓனா பண்ணது துப்பாக்கி நான் தான் பண்ணேன். அவர் இந்த செக்க சிவந்த வானம், ஓகே கண்மணில ஓபன் பண்ணி விட்டாச்சு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ப்ரிமைஸ். ஸோ இட்ஸ் சம்திங் நியூ, ஓகே லெட்ஸ் see what happens அப்படின்னு. ஸோ அது இஸ் மை வே ஆஃப் திங்கிங். பட் later lots of people outside they do very generically, in the sense that படத்துல இருக்கிற எல்லா பிக் விஷுவல்ஸ் எல்லாத்தையும் போட்டோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது படத்துல என்ன இருக்குன்னு, பட் யூ நோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இட் கேன் disappoint you sometimes because you expect too much and come something it's not there only in the film, or
it may work sometimes. அந்த மாதிரி ஆயிடுது. Right. So for me trailer is something which you have to hook them on, and இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், because the ட்ரெய்லரை வச்சு தான் படமே ஓடுது. ட்ரெய்லரை பிடிச்சாதான் படமே பஸ் கிரியேட் ஆகுது. பஸ் கிரியேட் ஆனாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வராங்க, வந்தாதான் அடுத்தது ஏதாவது நடக்க முடியும்ன மாதிரி ஆயிடுச்சு. அதர் தென் த வெரி பிக் ஸ்டார்ஸ் who have naturally a pull. ஸோ அப்போ நான் புரிஞ்சு கரெக்டாக சொல்லுங்க சார். அப்போ ஒரு ட்ரெய்லரோட பர்பஸ் வந்து எய்தர் நீ ப்ரிமைஸ் சொல்லணும், இல்லை அந்த மூட் ஆஃப் த ஃபிலிம் சொல்லணும், இல்லை அட்லீஸ்ட் அதோட தீமா ஏதோ ஒன்று இருக்கணும். எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் யூ ஷுட் ஹுக் பண்ணணும் ஆடியன்ஸை. ஏதோ ஒரு ஹுக் இருக்கணும். ஓகே, ஒரு ட்ரெய்லர்ல ஒரு ஹுக் இருக்கணும் இல்லையா? ரைட். இப்போ ஒரு டீசர்ல ஒரு ஹுக் இருக்கும். இப்போ நீங்க துப்பாக்கி எடுத்துக்கங்க, அதுல வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னாரு, அது அவங்க எல்லாம் வேணாம் நாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல, ஏன்னா அது இன்டர்வெல்ல வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். பட் தட் வாஸ் a hook, I thought at that time, and the director agreed also. It was a hook because that became very viral, because something is there. It's a little bit heroic. And so அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இப்போ ஓகே கண்ணல்ல இந்த ட்ரெய்லர்ல we opened that, you know, two people sitting and talking about their relationship. ஓகே இந்த மாதிரி இந்த ஜோன்ல இருக்கும் படம்னானே. ஸோ இதை அட்ராக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணா ஆடியன்ஸை நெக்ஸ்ட் உள்ள வர வைக்க முடியும். அவ்வளோ ஷார்ட் விண்டோ ஆயிடுச்சு இப்போ அதனால. ஓகே சார், இவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அப்படின்னு, அதாவது என்னோட சர்க்கிளில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் த ஒன்லி எடிட்டர் ஹூ ஒர்க்ஸ் வித் த யங்கர் டேலண்ட்ஸ் ஹூ கம்ஸ் வித் ஸ்கிரிப்ட்ஸ். நீ ஸ்கிரிப்ட் கொண்டு வா, அதை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் உன் கதை கேட்கறேங்கிறதும். சார் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது நான் இந்த விஷயம் நான் கேள்விப்படும் போது, உங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் நடுவில் நீங்க இந்த மாதிரி இந்த 1 hour மாஸ்டர் கிளாஸ் வர்றதே எங்களுக்கு வந்து அவ்வளோ டிலேட்டடா இருக்கு. பட் அதை தாண்டி நீங்க ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, ஈவன் நீங்க அந்த படம் பண்ண முடியாத டைமர்லாம் கூட நீங்க ஆனா படிக்கிறீங்க, அந்த கதை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற யாருக்கோ கூட அதை ரெக்கமெண்ட் பண்றீங்க. அந்த பேஷன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா என்னன்னா, சம்வேர் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஃபில்ம் என்றதுல அது அது வை வாட்ன்ற ஒரு இது இருக்கும்ல, அண்ட் ஸ்டோரி. ஏன்னா இப்போ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் ஃபிலிம் மேக்கர், they want to tell one story. So I feel it's almost like he becomes an underdog for me. I want to help him make that film because I want him to experience making that film. So சுத்தமா நம்மளுக்கு டைம் இல்லை ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்போ வேற மாதிரி ஏதாவது. பட் இஃப் வி கேன், இப்போ ரீசெண்டாக கூட ஐ டிட் ஒன் film with a new filmmaker. She's called Semmalar Annam. Okay. She's a actress. அவங்க ஒரு படம் பண்ணாங்க. இது ஆல்மோஸ்ட் 0 பட்ஜெட். அவங்க ஒன்னா ஏதோ பண்றேன்னாங்க. எங்க அவங்க முன்ன பின்ன பழக்கம் கூட கிடையாது, பார்த்துக்க கூட கிடையாது, படத்துல எங்கேயாவது பார்த்துருக்கலாம். பட் ஷி கேம் அண்ட் செட், பட் ஒரு சின்சியாரிட்டி தெரியும், அவங்க ஏதோ சொல்ல விரும்புறாங்க, அந்த கதையை சொல்றாங்க, ஒரு சின்சியாரிட்டி. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ப்ராசஸ். அது பண்ணோம், வாட் எவர் நீட்ஸ் ஃப்ரம் மை சைட், வாட் எவர் ஹெல்ப் இன் ஸ்கிரிப்ட், இது பண்ணி நவ் இட்ஸ் ரீச்ட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இப்போ இந்த மந்த் எண்டு காமிக்கிறாங்க. ஸோ யூனோ இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ ப்ராசஸ் which you want to encourage. Okay. That is what you give back to the industry, you know. So right. You want, if anybody wants to make a film, it's a very the intent of making the film, if it is pure, I think they need to be encouraged to make the film. அதுதான் இம்பார்ட்டன்ட் தோணுது எனக்கு. சார், உங்களோட இன்டென்ஷனுக்கு நாங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறோம் சார். பிகாஸ் அவ்வளோ டிரெக்டர்ஸ் நீங்க வந்து எங்க படத்தை பண்ணணும்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, கமர்ஷியலிட்டி இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இன்னொருத்தவங்களோட பேஷனை நீங்க மதிச்சு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை படிக்க, அதுல இன்னொன்னு இருக்கு, நானும் கத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வேற ஒரு யங்ஸ்டரோட பண்ணும்போது it's something I'm also enjoying and experiencing something with some different point of views which I may not have experienced in my life if I had not done that. So that is also there. So it is always, you see, in the whole process of life or editing, whatever I am, is you have to continuously try to see how to learn something. And
learn and move with the times and technology. இது ரெண்டும் I think important. If at some point you are not wanting to, and the resistance வந்ததுன்னா it won't work, because every day so many things are changing, you know, with the advent of AI, CG, everything. So you just have to be, you know, you have to be like a wonderstruck child who wants to go ahead with everything, no? Right. Then only, you know, you will enjoy this process. ரைட் சார். அப்போ இந்த ப்ராசஸ்ல இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ ஹாலிவுட் எடிட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இமிடியேட்டா வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் இது ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்கும், அதை ஆடியன்ஸ் பார்த்தா இந்த படத்துக்கு வருவானா வரமாட்டானா, இந்த ஒரு ஆங்கிள் அவங்க யோசிக்கிறாங்க. தே இமிடியட்லி தே திங்க் அபவுட் ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் சார். பட் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இது ஒர்க் ஆகும், இதை நம்ம பண்ணலாம், ஆர் இது வந்து வெளியே வந்தா இது ஒரு நல்ல கதையா இருக்கும்ன்றது அதோட எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க சார்? சரி, மெயினா இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு தோன்றது ஒண்ணு. இந்த ஆள் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒர்க் பண்ணணும், ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம், ஐ பீன் த்ரூ குட் அண்ட் பேட் வித் ஹிம். ரெண்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுதான். ஆக்சுவலா யூ கான் predict இந்த படத்தையும் you can't predict. When you start off you're thinking, you may have reservations, but over a period of time you're getting involved trying to make it better. அது இது ஸோ எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி இது இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்ல முடியாது. பட் பேசிக்கா யாராவது இந்த கதையை சொன்னா நல்லா இருக்குமே தோணுச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த கதை எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும். இட்ஸ் லைக் நான் எனக்கு ஒரு கதை தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லணும்னா உடனே சொல்ல, இந்த கதை அன்யூஷுவலா இருக்கு, அத வந்து ஹோல் வேர்ல்டுக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி அது இஸ் ஒன். மிச்சது ஆர் பீப்புள் ஐ ஒர்க் வித் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ யூ ஹேவ் அ கம்ஃபர்ட் அண்ட் யூ வாண்ட் டு மேக், அண்ட் சடன்லி யூ ஹேவ் ஒன் அப் ஒன் டவுன், திருப்பி அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்றது. இதுதான் ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் டேக்கிங் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் தாண்டி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அவங்க பர்த்டேக்கு அவங்க ஃபோட்டோஸை ஒரு அந்த சாங்க்கு ஏற்ற ஒரு ரிதமிக்கா ஒன்று கட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த ரிதம் சென்ஸ் வந்து அந்த சாங்கை வச்சு ஒரு குட்டி வீடியோ பண்றது, ஏதோ ஒன்று தே ஆர் டூயிங் ரீல்ஸா அந்த மாதிரிலாம். பட் இதை தாண்டி ஒரு எடிட்டருக்கு ரிதம் சென்ஸ் தாண்டி வேற என்ன விஷயங்கள் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அது மெயின் கோர் பாயிண்டே என்னன்னா, நீங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாம் கோத்து ஒரு வீடியோ பண்றீங்கன்னா அதுல என்ன சொல்ல வரீங்கன்றது, அதுதான் கதை. கதை அண்ட் ஃப்ளோ, இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த விஷுவல் இப்போ ஒரு விஷுவல்ல இருந்து பி விஷுவல் போகும்போது ஏதோ ஒரு மீனிங் கிரியேட் ஆகும் இந்த மைண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். அது கரெக்டா கிரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். டிஸ்கனெக்டடா இல்லாம இது பார்த்து நெக்ஸ்ட் இது பார்த்து நெக்ஸ்ட் பார்த்து ஒரு 3-4 விஷுவல் பார்க்கும்போது ஓ இது சொல்ல விரும்புறாங்க இந்த ஸ்டோரி, அது ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி who want, you know, and how much to show, what to show, and also the aesthetic sense of showing what to show, அது ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ எடிட்டிங் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த வால்டர் மார்ச்சோட அந்த ரூல் ஆஃப் 6 அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் சாரோட ரூல் ஆஃப் 6 என்ன அப்படின்னு அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது லைக் நான் இந்த மாதிரி செட்டப்ல இருக்கேன். சி ஆக்சுவலா நான் யூஸ்வலா யார் கேட்டாலும் ஏதாவது ரெகுலர் வாட் இஸ் யுவர் ஸ்டைல், அப்படி ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங், ஐ நெவர் wanted to create a style. I wanted, when you see a film edited by me, you shouldn't even know that it's been edited. அவ்வளவுதான். நீங்க அதுக்கப்புறம் வெளில வந்து பேசிக்கலாம், ஓ இது யார் எடிட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டா ஐ எம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி, பிகாஸ் that is what is the whole point of editing. Editing has to be very seamless. That is why we call this also invisible and things like that. Is that தோணக்கூடாது. தோணுச்சுன்னா இந்த இடத்துல எடிட் இருக்குன்னு இட்ஸ் a little bit of what you would call failure தோணுது. ஒரு சீன் பார்க்கும்போது ஒரு சீன்ல 25 ஷாட் இருக்கும், பட் நீங்க வந்து அந்த சீனை பாக்குறீங்க, அந்த கண்டென்ட்டை பாக்குறீங்க. டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க அதை பிரிச்சு பிரிச்சு பார்த்து ஓ இது க்ளோஸ் அப், இது ஆப்போசிட் க்ளோஸ் அப் அப்படின்னா நார்மலா ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது தெரியக்கூடாது. இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும் தெரியறதுக்கு. என்னன்னா
ராங் ஆக்சஸ்ல கட் பண்ணும்போது சடனா என்ன இது இப்படி அப்படின்னு ஒரு ஜம்ப் வரும். ம், ம். இல்ல ராங் டைமிங்ல ஷார்ட் கட் பண்ண. இப்ப நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. நான் நான் நம்ம பேசுற சிச்சுவேஷன் ஒரு சேட் சிச்சுவேஷனா இருந்தா நம்ம எப்படி பேசுவோம், அந்த டைமிங்ல தான் வரும். நான் சொல்றது அதை கேட்டு நீங்க சொல்றது அதுக்கு. இல்ல ஒரு ஹைரார்கி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு காமன் ஆள் பேசுற, ம். எப்படி பேசினா எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் ஒரு டைமிங் இருக்குல்ல, இன் பிட்வீன் டயலாக். Yeah. இட்ஸ் நாட் லைக் ஒன் ஷாட், இது செப்பரேட் ஷாட், இது செப்பரேட். ஸோ அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு இது எடிட் பண்ண மாதிரி ஒரு தெரியாது. ஜம்பே தெரியாது. ஸோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இட் நீட்ஸ் ஒன் டைமிங், குயிக்கா வரலாம் கட்ஸ். ரொம்ப ப்ரொஃபவுண்டான சொல்றேன்னா அதுக்கு ஒரு பாஸ் வேண்டி அதை உள்ள எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு. ஸோ அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஓகே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ ரியலி கான்சென்ட்ரேட் ஆன் டு சே, இந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. சில வாட்டி என்னன்னா ஷூட்டிங் பண்ணும்போது கூட அந்த பாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ம். we artificially create that pause. இப்போ என்னன்னா என்ன ஓவர் த ஷோல்டர் ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க, உங்கள ஓவர் த ஷோல்டர் கேமரா வச்சு ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. இதுக்கு நீங்க பேசுறதுக்கு நான் ஒன்று சொல்றேன், நான் பேசுறதுக்கு நீங்க ஷாக் ஆனீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டைம் வேணும்ன்றது ஐ கேன் ஸ்ட்ரெச் யுவர் மோமெண்ட். நார்மலா ஷூட் பண்ணும்போது டக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கலாம், பட் வி ட்ரை. இந்த மாதிரி திங்ஸ் பண்ணா how to make it as real as possible, the timing. Okay. I think that we really concentrate. And also another thing is, throughout the interview we've been talking, is that how to tell take the story forward is another thing which we follow. We always take the story forward, and the most important thing for me is every scene which is there, அதுக்கு யூட்டிலிட்டி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஹை பாயிண்ட் அந்த சீன். அந்த ஹை பாயிண்ட் வந்த உடனே அந்த சீன் அங்க அதுக்கப்புறம் அதோட வேல்யூ போயிடும். அதுக்கப்புறம் அதை டிராக் ஆன் பண்ணக்கூடாது அதே சீனை. ஏன்னா இந்த சீன்ல வந்து இந்த விஷயம் நடக்குது, இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க நடந்தாங்க, வெளில போனாங்க, ஏதோ பேசினாங்க, அது தேவையில்லை. ஸோ யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் த ஹை பாயிண்ட் ஆஃப் சீன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சீன், ஹை பாயிண்ட் ஆஃப் த சீன், அண்ட் ஃபினிஷ் த சீன். Just like writing only, it's also like novel writing, and novel writing also they finish on the high point and go to the next. கிரேட் சார். சார் ஒரு ஃபைனல் கொஸ்டின், அதுக்கப்புறம் வில் மூவ் டு ஸ்டூடெண்ட்ஸ் Q&A செஷனுக்கு. சார் இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் பற்றி, ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு ஜேர்னலிசம்க்கு ஒரு பேர் போனது. இங்கே தான் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஜேர்னலிஸ்ட். ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். எல்லா மொபைல் வச்சிருக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றாங்க. நீங்க வந்து ஒரு காலத்துல வெப்சைட்ல, நான் உங்க வெப்சைட்லாம் பார்த்துருக்கேன் சார், அதுல வந்து என்னோட டிரான்சிஷன் இதான், என்னோட மான்டேஜ் தான், அப்படிலாம் நீங்க வந்து உங்களோட எடிட்டிங் கிராஃப்டோட உங்க லைஃப்பை நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு காலத்துல வந்து என்னை பத்தி நீ தெரிஞ்சுன்னா என் வெப்சைட் போய் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது போய் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க சோஷியல் மீடியாலாம் எப்படி பாக்குறீங்க? See, social media வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கோசம் நாங்க பார்க்குறோம். ஓகே. பட் ஐ திங்க் ஜேர்னலிஸ்ட், ஐ திங்க் தே ஷுட் லுக் அட் இட் லைக் சர்விங் த ட்ரூத். அதுதான் எனக்கு தோணுது. ஜேர்னலிஸ்ட் ஷுட் சர்வ் த ட்ரூத். A journalist cannot be an influencer. An influencer is a guy who's selling the truth to you, you know. So and the mari if there is more I mean narratives being built and things like that, lots of things are happening on journalism. So what I want to tell is that for journalism is that I think they have to look at telling what is there, not driving agenda, no. Okay. அதுதான் ட்ரூ ஜேர்னலிசம் தோணுது, which was there before, but now with a lot of social media activity, it's slowly getting diverted and it is being used by many to actually create a story, Right. which is not there. So we have to be very careful of actually even seeing what is happening. You can't trust now.
So with the advent of AI, it's even more difficult now because you can even create, not even create stories. You can create visuals Yeah. for that story. So it, but we, I mean, social media is that much. There's no restraint, so you have to be very careful what to see and what to believe. And it's Right. becoming very difficult. சார் கிரேட். அகைன் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய கேட்கணும்னு இருக்கு. பட் உங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தால நம்ம ஃபர்தராக நம்ம வந்து Q&A செஷனுக்கு போகலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ்லி ஆன்சர்ஸ் சார். பொறுமையாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைமில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சார் இங்கே வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் நம்பி அப்படின்ற வந்திருக்காரு. வந்து சர்தார் 2 உடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ நான் சார் மீட் பண்ண போகிறேன், அந்த மாஸ்டர் கிளாஸ் போகிறேன். நானும் வருவேன், நானும் அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் அவர் பிலவுட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் மிஸ்டர் நம்பி. Hi sir, I'm Nambi and I adore your work sir. நான் எனக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், through the process of editing, as we see the scene, see the sequence a lot of times, ஒரே சீனை பல தடவை பார்க்குறோம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்ல நிறுத்திடுறோம், இதுதான் கரெக்ட்னு சொல்லி நிறுத்திடுறோம். பட் கொஞ்சம் லேட்டரா வந்து பார்க்கும்போது we have different opinions about the scene already, which is running in our mind. How to trick our mind to see the scene as if it is new? இது ஒரு basic question sir. See, the thing is that it is very difficult to achieve that directly. The only way you can probably achieve that is just to give a gap in between your viewing of one first process, and then give it some time. For me itself, lots of times when you see the first time, it's fine. Then after you see after 5 days, you want, oh no, could have been like this. It's a, see, you have to understand that this is a totally a creative. You have to understand it like a creative process. A creative process can be evolving over time. So what you want to tell, but it has basic things like where it's leading to, who's the protagonist, why is this being told, how to lead the story. I think that finally takes over and we get to the right thing. And usually if you see, um, I've noticed is that the first time you sit and do it, you come out with a version, will be the probably the closest to the final thing, because you will be fresh, and you would have made an impression and created something with all your the next time you do, and you retweak it because X person is saying this thing, Y person is saying that thing, and it could get complicated and things like that. But then you could probably give it a gap, a week, and then come back and revisit it. It may solve your problem. Thank you sir, nice. So the next question about it's a genre question. எனக்கு ஒரு பர்டிகுலர் தாட் ஒன்று ஆஸ் டைம் கோஸ் பை எனக்கு வந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ஜானர் பற்றி, அது க்ளோஸ்ட் மிஸ்ட்ரி பற்றி. இப்போ ஓப்பன் மிஸ்ட்ரி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரினா ஓகே, அவர் ஆடியன்ஸ் ஆர் ஓப்பன் டு இட், ஆடியன்ஸ் லைக் இட், ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன் நான். ஆனால் விஸ்வரூபமோட ஃபர்ஸ்ட் 40 minutes மாதிரியோ இல்லை ஒரு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸ் மாதிரியோ, இந்த மாதிரி சில க்ளோஸ்ட் மிஸ்ட்ரி மூவிஸ் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் க்ளோஸ் பண்ணி போகிற மிஸ்ட்ரி. அதுக்கு ஸ்ட்ரங்கன் ஆடியன்ஸ் இருக்காங்களா? ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்களா நம்ம ஊர்ல அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. Am I right, or from your experience I would like to know about this? Why that I mean, if you're keeping all your cards till the opening out the suspense till the end at the end of the film, with the sort of social media and things like that, you fear that it could be exposed earlier with because there is no restraint in the mind of the audience or the critics not give spoilers. Other than that, I don't think there is anything to, because audience, I think, are very much like to be told the suspense at the last moment, and the closed thing is, I think they really enjoy. I mean, I enjoy very much. Oh, nice sir. Thank you very much sir. Thank you very much sir.
That was the question about Aadu Jeevitham, which I like very much. And the second half of the Aadu Jeevithamla ஒரு entire portion இருக்கும் இல்லையா? They are finding desert land, they are finding the road அப்படின்ற அந்த portion. I loved it. I was just into that world. I was just engrossed by it. I was that character actually. Actually, அந்த கொஸ்டின் பாதி அவர் கேட்டாரு. How could you அதுல வந்து மோட்டிவ் கோல் எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டன்ட்ல இருக்குது அது. And it is all driven through his suffering. How do you decide எவ்வளவு இன்ட்யூஷன் இருக்கு உங்களுக்கு, இல்ல எவ்வளவு கால்குலேஷன் இருக்கு about ஹோல்டிங் இட், எவ்வளவு ஹோல்ட் பண்றது, இந்த பர்டிகுலர் மொமெண்ட் எவ்வளவு ஹோல்ட் பண்றது? அதுக்கு நீங்க ஆன்சர் ஆக்சுவலா பண்ணிட்டீங்க, பெர்ஃபார்மன்ஸ் தான் இது பண்ணுன்னு சொல்லிட்டு. Performance and also somewhere there's an intuition. See, you have to have as a filmmaker. See, the director also has the intuition. He shot it and things like that. But when you're editing, you're saying that, enough, man. You know, you get it instinctively. It's a gut feeling that this much. ஏன்னா சில படத்துல கிரேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரொம்ப நேரம் அழறதோ இல்லை ரொம்ப நேரம் சிரிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ ஃபீல் தட் ஒரு இடத்துல நிறுத்தணும்னு. So, you know, that restlessness, you know, comes in as a viewer to us also while editing, and we say this is the point we stop, because you would rather keep it at 2 seconds less than 2 seconds more, and people feel that it's an overkill. That's very important in cinema, because people can watch it so many times, this film or on video or what, but they should not get irritated with that thing when they're watching it. So lots of times those things really play in your mind, where don't overkill, you know. It's fantastic, sir. It was, I loved it. I loved those portions. Thank you very much for that, sir. I'm honored. சார், எடிட்டிங் இஸ் இன்விசிபிள் ரீரைட் அப்படின்றதுனால நான் நம்பிக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசணும். ஏன்னா சர்தார் 2 வந்துட்டு அப்புறம் நான் பர்சனலா விஷ் பண்றது த வேர்ல்ட் வில் விட்னஸ் இஸ் ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னு. ஸோ ஸ்கிரீன் பிளே ரைட்டரா சர்தார் 2ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சூன் இன்னும் ஒரு 2 monthsல படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு எடிட்டிங் இதுல இருக்கும்போது உடனே உங்ககிட்ட வந்து சில கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான். ஸோ தேங்க்யூ நம்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ஓவர் டு ஸ்டூடெண்ட்ஸ். Vanakkam, sir. It was truly a masterclass. Thanks for this. So I'm Bharat Raj Ravidas, writer and independent filmmaker. Bharat Raj Ravidas. Myself. So my question is, sir, ஒரு writer வந்து is very very sure about his writing and the final draft is done, and the director is like, this needs to come on screen. That's it. Editingல tweakலாம் பண்ணணும். For instance, இதுல ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஒரே ஆளா இல்ல வேற? different, but the writing team or the direction team is like, direction team is like very sure what they want in the script format itself. Take the instance for Alfred Hitchcock. அவர் என்ன பண்றாருனாக்க நம்ம படிக்கும்போது தெரியுது. So even before going to the shoot, he is very sure what needs to come on screen. ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட இல்லை இந்த மாதிரி நீங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை இப்போ கூட இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் வரலாம். ஐ வாண்ட் திஸ் அப்படின்றத தான் சொல்லுவாங்க. பட் ஆஸ் அன் எடிட்டர் த்ரூ யர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சினிமா நாலேஜ் யூ சே நோ, சம்திங் நீட்ஸ் டு பி டன், சம்திங் நீட்ஸ் டு பி ட்வீக்ட் அப்படின்னு தெரியும். பட் தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ரிஃப்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் ஒர்க். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? பிகாஸ் ஆஃப் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். இல்ல இது என்னன்னா நீங்களே ஆன்சர் கூட கொடுத்துட்டீங்க, கொலாபரேட்டிவ் எஃபர்ட்னு. ஸோ we have to explain and convince, and now the equipment offers enough, because it's not like minna film 20 years back it used to be difficult to redo things, and if on computers you can do n number of versions, and so it is in the interest of the film. I think the editor has to do what he's saying and show it to them and prove it that it is better. But the final call, of course, as a film rests with the director anyways, because he started the project and he got everybody together. But இதுல வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கும் அந்த மாதிரி இல்லாம எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் திங்க் பண்ணா ஐ திங்க் சம்திங் குட் வில் கம் அவுட் ஆஃப் இட். இட் ஹேஸ் டு பி பீஸ்ஃபுல்லி explained and understood by all the people together. கேள்வி கேட்குறவங்க ஒரு கேள்வி மட்டும் கரெக்டாக சுருக்கமாக கேளுங்க. Good morning, sir. My name is Jagadish Lakshma.
ஸ்டேஜிங் பிளாக்கிங் அப்படின்றது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேஸ்ட், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபி சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அதில் எடிட்டரோட பங்கு என்ன? ஏன்னா இப்போ மணி சார் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் பிளாக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அந்த கிராஃப்டே அழகாக சொல்லும். பட் அதில் கட்ஸ் இருக்கும், நிறைய ஷார்ட்ஸில் கட்ஸ் இருக்காது. ஸோ ஸ்டேஜிங் பிளாக்கிங்கில் பற்றி டேரக்டருங்க உங்ககிட்ட எடிட்டிங் டேபிளில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஃபுட்டேஜ் வந்துருச்சு அதை வச்சு அப்படி எடிட் பண்ணுவீங்களா? எடிட்டரோட பங்கு என்ன ஸ்டேஜிங் பிளாக்கிங்? தேங்க்யூ சார். இல்லை, ஸ்டேஜிங் பிளாக்கிங் வந்து இஸ் பேசிக்லி டிசைடட் பை த டைரக்டர் அண்ட் கேமராமேன். But this sometimes for some films, if there are multi stories or some other special things, we discuss the style it has to be. You know, for a film called Aayidezhuthu, we had decided how it will be each story because it had 3 stories, different stories. One was everything was cut in one axis only. The shots were always edited in one axis. There was no opposite axis. இந்த ஆக்சஸ்ல கட் பண்ணா இந்த ஆக்சஸ் அப்படியே தான் போகணும். ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஹெல்டு, ஒன்று வந்து லேட் பேக். ஸோ இந்த மாதிரி those things can be discussed. Otherwise, many films they do the staging and the thing, and then we work on that and adapt to it. ஹாய் சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் சார். என்னென்னா, எல்லாருக்குமே கன்னத்தில் முத்தமிட்டால் தெரியும், அலைப்பாயுதே தெரியும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் பெஸ்ட்டான ஃபிலிம் தெரியும். யாருக்குமே வந்து டெரரிஸ்ட் பெருசாக தெரியாது. அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒர்க் சார். அதில் நிறைய மேட்ச் கட்ஸாக இருக்கட்டும், அது வந்து அந்த டைமில் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணீங்க. நிறைய பேருக்கு அந்த படம் இருக்கிறதே தெரியல. அதுவும் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண படம் உங்கள் ஃபிலிமோகிராஃபியில். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். டெரரிஸ்ட்ன்ற படம் வந்து ஒரு வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த டைரக்டர் அந்த டைமில். ஸோ அவர் வந்து இஸ் அ கேமராமேன். ஸோ நிறைய விஷுவல்ஸு அது எடுத்தார். ஒரு கோர் ஸ்டோரி இருந்தது. ஸோ இந்த விஷுவல்ஸு, அந்த ஸ்டோரி, வாட்டெவர் அந்த டைலாக்ஸ், அவர் 7-8 இடத்துல டைலாக் சீன்ஸ் இருக்கு, இதை எப்படி மிங்கிள் பண்ணோன்றது தான் அதோட அட்டெம்ப்ட். ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் விஷுவல்ஸ். ஸோ அதில் தான் இந்த லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் மேட்ச் கட்ஸு அண்ட் ஷோயிங் இன் வெரி டைட் க்ளோஸ்அப்ஸு. ஸோ என்னன்னா ஃபைனலாக தோஸ் திங்ஸ் when they come there, ஏதோ ஒன்று கன்வே பண்ணணும், அவ மூடை கன்வே பண்ணணும், அவ என்ன ஒரு பொண்ணு இந்த எந்த பர்பஸ்க்கோசம் வந்திருக்காளோ அதுக்குள்ள அவ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்றது. ஸோ இட் வாஸ் வெரி எடிட்டிங் டேபிள்ல பண்ண மாதிரி படம். லாட்ஸ் ஆஃப் ஸோ இட் வாஸ் மோர் லைக் நாட் லைக் exactly written script. There were only about 10 scenes or 12 scenes which were scenes. Rest everything can be anywhere. Inga kulikkiradhu ingeyum potukalam, angeyum potukalam and mari. So we tried to make it one day passage of time. Ena anga vandu ava 10 naal irundha idu nadandhathu, இந்த process நடந்தது. So we tried to, so it was made on the editing day. It was a very interesting process for us. வணக்கம் சார். சார், என்னோட பேர் லிவன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு எடிட்டர் வந்து எந்த அளவுக்கு கொலாபரேட்டோட இருக்கணும், டைரக்டர் கூடயும் சினிமாட்டோகிராஃபர் கூடயும்? எல்லாரும் கூடயும் கொலாபரேட்டர் தான் இருக்கணும். மெயினா நான் கேக்குறது டைரக்டர் கூடயும். Obviously his relationship will be more with the director because the cinematographer வந்து ஷூட்டிங் வரைக்கும், ப்ராசஸ் வரைக்கும் he will be involved. He may not be involved much in the editing process. So டைரக்டரோட தான் நிறைய கொலாபரேஷன் இருக்கும். பட் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு எடிட்டர் வந்து he doesn't see a film only from his point of view of editing. என் கன்வீனியன்ஸ்க்கு நான் எடிட் பண்ண முடியாது. ஐ எம் வாட்சிங் அட் அ ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு, இஃப் தேர் ஆர் சம் ஷார்ட்ஸ் which have been canned by the cameraman, how to use it so that it becomes a visual medium. And where are the spaces I have to keep for the sound recordist to put sound recordist or music director to put his music. All these things are I have to facilitate. So I will always be thinking of all the crafts while I'm editing it. It's not like only about இந்த எடிட்டுக்கு வேண்டியது நான் என்ன நினைக்கிறேனோ அப்படின்னு பண்ண முடியாது. சிலது ஒரு
வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ட்ரைங் டு கிவ் இந்த இதுக்குள்ள போறோம்னா ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் ஃபிலிம்னா. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ஸோ இட் சப்போர்ட்ஸ் த கேமராமேன். அந்த ஸ்பேஸ் ஐ கிவ் ஆடியோ வில் சப்போர்ட் த ஆடியோ. ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக வரத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்க எடிட்டர். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் வசீர் அகமது. நான் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறை படிச்சுட்டு இருக்கேன், ஜேர்னலிசம். சார், என்னோட ஒரு கேள்வி எடிட்டிங் சம்மந்தமா என்னன்னா, சார் நீங்கள் ஒரு எடிட்டர், பட் இப்போ எல்லா துறைகளிலுமே அரசியல் விளையாட்டு ஒரு ஏதோ ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ ஒரு அரசியல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உள்ள நுழையும் போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அரசியல் தாக்கம், வீழ்ச்சி ஆர் வளர்ச்சி, அதை பற்றி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து கதை சொல்றது தான். சார், நீங்க ரொம்ப சேஃபா விளையாடுறீங்க சார். சேஃப் இல்ல, கதை சொல்லும் போது ஐ கான் டேக் அ ஸ்டாண்ட். ஏன்னா ஸ்டாண்ட் இஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன் பை த ஃபிலிம் மேக்கர். ஃபிலிம் மேக்கர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு இந்த கதையை பண்ணணும்னு. அந்த ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் அந்த படம் நான் எடிட் பண்ணும்போது. இல்ல அது லெஃப்டா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், எந்த பக்கமா வேணா இருக்கலாம். Good afternoon, sir. Yeah. It's an honor to interact with you here, sir. So my question is, who is your favorite or the person you are admiring at present in the global cinema as a classic editor, whom you are a fan of? We would like to know about that. See, it's relative. It can't be one person for a long time. See, when I was a kid, I used to like Rajnikant. Today, I can't say I still am a fan of Rajnikant. So like that. So when I started off, I used to like, my father also was editor. I learned a lot from him. So he was also one of my favorites. And then there was this Rishikesh Mukherjee was very good there. I used to like Lenin from Tamil. Like that, it's a process where over a period of time you see so many people. No, it's not like one person. So you like so many people. Like the editor of Jaws is I thought was very interesting. Who did all Steven Spielberg's films. Hello, sir. I am Bharati. Yeah. From journalism department. சென்சார் கட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? என்ன கட் பண்ண சொல்றாங்களோ கட் பண்ணி கொடுத்துறோம். நீங்க கண்டினியூட்டியை வந்து எப்படி மேட்ச் பண்ணுவீங்க சார்? அது அந்த அதுதான் எங்க வேலை இல்லை அந்த டைம்ல. ஸோ அது எடுத்துட்டு அது எவ்வளவு ஸ்மூத்தா பண்ண முடியுமோ ஸ்மூத்தா பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். அவங்க கிட்ட நீங்க அது அந்த போர்டு வந்து அவங்க கட் பண்ண சொன்னாங்கன்னா கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். வேற there is no two ways about it. In our country maybe it is necessary, I think. Maybe rating, because we don't follow. See, the only other option that can be there for censor is rating, by cinema rating. So it can be 15 years above, 18 years above. But I don't know whether they implement that in the theaters. So then it becomes a problem. And we are also very emotional people. So now all these religion stuff, religion and things like that, if somebody says something, it can spark off a lot of. So I think still we are not ready for non-censorship. That is easily can catch on. Anybody can create a debate on it. No, so that is why they still, I think, hesitating. And also how to stop people from, because in foreign countries they're very clear, 18 above and R-rated and this. Not able to strictly, I don't think they're able to strictly follow it on, except in one or two complexes, multiplex. Rest everybody is walking in for. See, there's nothing. See, it all depends on the psychology of. It's all on period, no. So his. Last two questions. சார் வணக்கம் சார்.
மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட். ஆ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எங்களுக்கு எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சோஷியல் மீடியா தான் எங்களுக்கு ஈஸி ஆக்சபிளாக இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒரு எடிட்டிங் பார்த்து இவ்வளோ மோசமாக இல்லை இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ண வச்சிருக்கா சோஷியல் மீடியா சம்திங் அந்த மாதிரி எடிட்ஸ் கொஞ்சம் அப்டேட் சம்திங் கலர்ஸ் ஆர் என்ன இப்படியெல்லாம் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற எடிட்டிங் சோஷியல் மீடியா பேஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல see it's human thing is anybody who's got the what they want to do they can edit it the way they want. அத வந்து நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு we are not, it's not, see nobody is paying you to do the job or nobody is asking you to see that. It's something you're doing of your own accord, so you can do whatever you want as long as it doesn't hurt other people. It's fine to do whatever you want. ஆஃப் பண்ணிட்டீங்க மைக்கு. ஹலோ சார், என்னோட பேர் மோனேஷ், எம்எஸ்சி விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். சார், இப்போ என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க செம்மலர் ராணம் அவங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க, ப்ளஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நான் செம்மலர் அக்காவை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒன் ஆஃப் த தேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்களும் தேட்டர் ஆர்டிஸ்ட். நான் அவங்களை இன்ஸ்பயர் ஆகி நானுமே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார். இப்போ என்னன்னா ஒரு ரைட்டராகவோ டைரக்டராகவோ அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் இல்லை ஆக்டர்ஸ், இப்போ வந்து ஆக்டர்ஸ் கிட்ட போயிட்டா அவங்களே நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஒரு சார் எடிட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, பட் நீங்களே சஜஸ்ட் பண்ணி சப்போஸ் உங்களால் முடியலனாலும் உங்களுக்கு கீழே இருக்க எடிட்டர்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது நான் உங்ககிட்ட எப்படி வந்து பண்ண முடியும்? ஏன்னா செம்மலர் அக்கா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னும் போது நான் எப்படி உங்களெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது? நீங்க அப்ரோச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தெரியும். ஸோ ஓகே ரைட்டா. சார் ஹாய் சார், ஐம் கதிர் ஃப்ரம் பெட்ரிஷன் காலேஜ். இப்போ நான் அசோசியேட் ஃபிலிம் எடிட்டராக இருக்கேன் பிரவீன் கேஎல் சார் கிட்ட. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன, இப்போ நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்ஸ் எடிட் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம மூவ் பண்ணுறோம், டிஏ எஸ்எஃப்எக்ஸ் ஆர்ஆர் எல்லாத்துக்குமே நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக மாறின பிறகுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க ஒரு 90s 80s அந்த ஒரு டைம் பீரியட்ல? அப்போ வந்து கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டா இருந்தாங்க. இவ்வளோ சேஞ்சஸ் அது லாஸ்ட் மோமெண்ட்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ப்ராசஸ் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ பக்காவா லாக் பண்ணிட்ட அப்புறம் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே எடுத்துட்டு போவாங்க. ஏதோ ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு சீன் ரிமூவல் அந்த மாதிரி. இப்போ வந்து டிஜிட்டலும் இந்த ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஜிட்டல்ல வந்ததுனாலையும் நிறைய ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு நிறைய கரெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே கேன் டைம் கோடு வச்சு எல்லாம் லாக் பண்ணிடுறாங்கன்றதுக்கோசம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவுட்புட்ஸா நீங்க சொல்ற மாதிரி அவுட்புட்ஸ் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 4-5 வெர்ஷன் ஆவது போகுது பிஃபோர் த ஃபைனல் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் மோர் ஆஃப் டேக்கிங் இட் ஈஸி அண்ட் நாட் ஸோ டிசிப்ளின் லைக் பிஃபோர். பட் அதுக்கு ரீசன் கூட அதுதான், என்னன்னா அந்த டைம்ல அது மாதிரி பண்ணவே முடியாது ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் முடிச்ச பிறகும் நம்ம காஃபி பிரேக் இருக்குது, அந்த டைமில் கூட சார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். நிறையா சாரே சொல்லிட்டாரு, நீங்கள் முதல்ல அப்ரோச் பண்ணுங்கன்ட்டு. யாரும் தயங்கிட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் தயங்கிட்டு இருக்கிறதுனாலயே நம்ம நிறைய வாய்ப்புகள் இழக்கிறோம்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ஒரு சரியான ஈவெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை சேர் அப் பண்ணிக்கலாம். சார், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகெயின். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் எங்களுக்கு வந்து தரணும். ஏன்னா 600+ ஃபிலிம்ஸில் நாங்கள் வந்து ஒரு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நாங்கள் இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ, கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் சார். தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் மீண்டும் நம்மளோட